Eminent author and columnist Ronald Vivian Smith passed away. What is the name of the one of his novel? இவருடைய ஒன் ஆஃப் தி நாவலின் பெயர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. இவர் இறந்து போயிருக்காரு மே 2 அன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. ஸோ இவரோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் நாவல்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் ஜாஸ்மின் நைட்ஸ் அண்ட் தி டாஜ். ஓகேங்களா, நிறைய பேர் போட்டிருந்தாங்க காஸ்மின் இல்லை ஜாஸ்மின். ஓகே, ஜாஸ்மின் நைட்ஸ் அண்ட் தி தாஜ் அப்படின்றத அவரோட ஃபேவரட் நாவல். ஸோ நமக்கு இங்கே 2 வார்த்தை புது வார்த்தை. ஒன்று ஆத்தர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏதாவது நாவல் எழுதுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆத்தர்னு சொல்லி போடுவோம். காலமிஸ்ட் அங்கே தான் எனக்கு இடிச்சது. வாட் இஸ் மீன் பை தி காலமிஸ்ட்? காலமிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் தான் அந்த விவியன் ஸ்மித் அப்படிங்கிறவரு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலமிஸ்ட் நாவல்னா ரெகுலராக ஒரு ஆத்தருக்குலாம் எழுதுற பேர் ஏதோ ஒரு நாவலோ ஒரு புக் எழுதுறவங்களோ ஆத்தர்னு சொல்லுவோம். பட் என் மண்டைக்கு மேலே உங்களுக்கு கச்சத்தீவுன்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? எந்த பேப்பரில் வரும் கச்சத்தீவு? எந்த பேப்பரில் வரும்? இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அவங்க சின்ன வயசில் நியூஸ் பேப்பர் பார்க்குற காலத்துலேருந்து இந்த கச்சத்தீவு கதை வந்துட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளோ வருஷம். ஓகே, ஸோ எமினன்ட்னா ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப வருட காலம், இப்போ ஒரு வெட்டேரியன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ரொம்ப ஒரு நாலேஜபிள் அந்த ஃபீல்டில் அவங்க தான் வந்து ஒரு சீனியர் மாதிரி. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த கச்சத்தீவு எந்த நியூஸ் பேப்பரில் வரும் அதை சொல்லுங்கள். அதை சொன்னாலே இது உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எங்கள் பாட்டி காலத்துலேருந்து உங்கள் எல்லாத்தோட பாட்டி காலத்தில் ரொம்ப ரொம்ப ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பழமையான ஒரு நாடக சீரீஸ் அது பேப்பரில் வந்துட்டு இருக்கும். கச்சத்தீவு என்ன கச்சத்தீவு எந்த பேப்பரில் வரும்னு தெரியல. ஏன்னா ஆன்சர் தந்தி. வெரி குட். ஸோ தந்தி பேப்பரில் வரும் பார்த்தீங்களா. அதாவது எப்பவுமே ஆத்தர்னா ஒரு பர்டிகுலர் நாவல் எழுதுறவங்கள நம்ம ஆத்தர்னு சொல்லுவோம். ஆனால் அந்த காலமிஸ்ட்னா என்னன்னா ஒரு சீரியஸ் ஆஃப் கதைகள். ஓகே, இப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் இந்த வார இதழில் இந்த வாரம் ஒரு கதை போயிட்டு இருக்கோம், அதோட அடுத்த கண்டினியூஷன் அடுத்த வார இதழில் வரும். இல்லாட்டி இந்த மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பரில் அந்த கதையை எப்படியோ ஒரு சீரியஸாக எழுதுறாங்க பாருங்க. இந்த மாதிரி சீரியஸாக எழுதுறதுக்கான பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலமிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மறக்கவே மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் மீன் பை காலமிஸ்ட்னா ஒரு சீரியஸாக ஒரு கதைகளை எழுதிக்கிட்டே இருக்கிறது. ஓகேங்களா, அதுதான் இவர் ஆத்தர் அண்ட் நாவலிஸ்டும் கூட காலமிஸ்டும் கூட. ஓகேங்களா, ஸோ சிந்துபாத் அதுவும் தான் சிந்துபாத் தான். ஓகே, ஸோ எஸ் இவரோட இந்த மாதிரி இவருடைய கச்சத்தீவு யாரோ எழுதினாங்க. இந்த மாதிரி ஒரு சீரிஸ் யாரும் எழுதிருக்காங்கன்னா ஜாஸ்மின் நைட்ஸ் அந்த டாஜ் எழுதினவர் தான் இந்த விவியன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க. ஓகே, அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபிச்சர்ல சவுத் ஆப்பிரிக்கன் ஆன்டி ஆப்ரத்தைட் ஆக்டிவிஸ்ட் டெனிஸ் கோல்ட்பர்க் பாஸ்ட் அவே. ஹி வான் விச் அவார்ட்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, அதாவது எஸ் கிருஷ்ணா டி நான் வந்து உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட்ல இன்டிமேட் பண்றேன். ஓகேங்களா, ப்ளீஸ் ஆன்சர் லாஸ்ட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் ஆன்டி ஆப்ரத்தைட் ஆக்டிவிஸ்ட் டெனிஸ் கோல்ட்பர்க் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. ஹி வான் விச் அவார்ட்னு சொல்லி கேட்பாங்க. என்ன அவார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் லூத்திலி. சத்தியமா இதெல்லாம் மனப்பாடமே பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இது வந்து நம்ம என்ன விஷயங்கிறத அழகா தெரிஞ்சுட்டோம்னா மறக்கவே மறக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம் ஹியர். சவுத் ஆப்பிரிக்கன் ஆன்டி ஆப்ரத்தைட் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை தி ஆப்ரத்தைட்? ஆப்ரத்தைட்னா என்ன? இது தெரிஞ்சாலே இந்த அவார்டு ஏன் இதுக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்கன்னு நீங்க ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் மீன் பை தி அப்பர்த்தைட்? அப்பர்த்தைட் அப்படின்னா என்னன்னு சொல்லி சொல்லுங்க. அப்பர்த்தைட்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் இந்த ரேசிசம் இந்த மாதிரி கேஸ்டிசம் இப்படிலாம் வந்து பிரிக்கிறாங்களே, கலர் வச்சு கேஸ்ட் வச்சுலாம் பிரிக்கிறாங்களா, அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆஃப்ரிக்கன்ஸ் பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ். ஆக்சுவலாக நார்த் அமெரிக்காவில் அப்படிதான் இருந்தது, ஒயிட் அமெரிக்கன்ஸ் பிளாக் அமெரிக்கன்ஸ். அது மாதிரி ஆஃப்ரிக்காவில் கூட ஒயிட் ஆஃப்ரிக்கன்ஸ் பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ் இந்த ரேசிசம் பிரித்து வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ரேசிசம்லாம் பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த கலரை வச்சு இனத்தை வச்சு பிரிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பேர் தான் ஆப்ரத்தைட்னு சொல்லுவாங்க. இதை எதிர்த்து போராடணும்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆப்ரத்தைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆன்டி ஆப்ரத்தைட். இதுதான் இவர் இருந்தார், இந்த ஆக்டிவிஸ்டா தான் இருந்தார் இந்த டெனிஸ் கோல்ட்பர்க் அப்படிங்கிறார். ஓகேங்களா, டெனிஸ் கோல்ட்பர்க் வந்து டிஸ்கிரிமினேஷன் ஆன்டி ஆப்ரத்தைட் தான், அதுக்கு எதிராக போராடினவர் தான் இந்த டெனிஸ் கோல்ட்பர்க். அவருக்கு எதுக்கு இந்த ஆர்டர் ஆஃப் லுத்துலி அப்படின்ற வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த அவார்டு எதுக்காக கொடுப்பாங்கன்னா ஒரு இந்த மாதிரி சோஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்காக அகெயின்ஸ்டா போராடுறவங்களுக்கு தான் இந்த அவார்டு எப்பவுமே கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த அவார்டு எப்போ கொடுப்பாங்கன்னா ஒரு ரேசிசம் ஒரு கேஸ்டிசம் இதுக்கு அகேன்ஸ்டா வந்து போராடுறவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் ஆஃப் லுத்திலிங்கிற வந்து அவார்டை கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஈஸியாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த கோல்ட்பர்க் நம்ம WWE பார்த்தோம்ல, சண்டை போட்டு அப்படியே வந்து காப்பாற்றுவார்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த அவார்டு. ஓகேங்களா, இந்த லுத்திலி அவார்டு வந்து இதான் இப்படி தான் இருக்கும். இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சோஷியல் காஸ்க்காக ஹியூமன் ரைட்ஸ்க்காக போராடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி அவார்டை தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, வேர்ல்டு டியூனா டே. ஓகேங்களா, வேர்ல்டு டியூனா ஈஸியாக எல்லாருமே May 2 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக வேர்ல்டு டியூனா டேன்னு சொல்லி போட்டாலும் ஈஸியாக ஆல்ரெடி இந்த May 2 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ ஈஸியாக வந்து சொல்லிடுவாங்க வாட் இஸ் மீன் பை தி டூனா டே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை டூனா டே அப்படின்னா 2 முக்கியமான விஷயம் இருக்குது இதுக்குள்ளார. ஒன்று ஓவர் ஃபிஷிங். ஓகே, ஓவர் ஃபிஷிங்னு இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று இருக்குது இந்த டூனா வகையை சார்ந்த மீன். ஓகே, இது ரெண்டுமே இந்த கான்செப்டுக்குள்ளே அடங்கும். ரெண்டுமே பார்த்தலாம். இப்போ ஓவர் ஃபிஷிங்கும் பண்ணக்கூடாது. ஒரு கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் யாரெல்லாம் சவுத் சைடு தூத்துக்குடி சைடு யாரெல்லாம் இருக்கீங்களா,
யாராவது இருந்தீங்கன்னா இப்போ அது என்ன சீசன், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிங் சீசன். மீன்களை வந்து ப்ரீட் பண்ணி இந்த சீசனில் வந்து மீன் பிடிக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் மீன் பிடிச்சி பெருசாக வந்து மீனே பிடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா மீன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணணும், இனப்பெருக்கம் பண்ணுற அந்த ப்ரீடிங் சீசனில் வந்து மீன் பிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் அந்த ஓவர் ஃபிஷிங்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு கேப்பே விடாமல் ரொம்ப அதிகமாக மீன் பிடிச்சிருந்தா அப்புறம் எப்படி தான் ப்ரீடிங் பண்ணுவாங்க. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் ஆஸ் யூஷுவல் டூனான்னு ஒன்று இருக்குது பாருங்கள், டூனா வகை மீன்கள். இந்த வகை மீன்கள் நிறைய வந்து கடலில் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இப்போ எக்ஸ்டிங்ஷன் ரேஞ்சுக்கு போயிடுச்சு, இந்த வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இனிமேலும் மீன் பிடிச்சாங்கன்னா இந்த வகை மீன் அழிஞ்சே போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த வேர்ல்டு டூனா டேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணா டி, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஈஸியாக புரியுதா? தேங்க்யூ. ஸோ அடுத்த வே நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ்க்கு போயிடலாம். ஸோ வாட் இஸ் தி ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங்? எத்தனை பேருக்கு ஓடிஐ ரேங்கிங் தெரியும்? இந்தியாவுடைய ஓடிஐ ரேங்கிங் தெரியுமா எத்தனை பேருக்கு? ஓகே, ஸோ டெஸ்ட் ரேங்கிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது இடம். கண்டிப்பாக கொஸ்டின் இது அப்படியே வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இந்த 3 பிளேஸையும் நம்ம படிச்சுக்கணும். ஓகே, ஸோ அதான் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? வித் 116 பாயிண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இந்தியா. அடுத்து ஓடிஐ ரேங்கிங்ல இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். யா, அஃப்கோர்ஸ் வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ், இந்தியா இன் தி செகண்ட் பிளேஸ், நியூசிலாந்து இன் தி தேர்ட் பிளேஸ். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா T20 இன்டர்நேஷனல்ல ஆஸ்திரேலியா அகேன் ஃபர்ஸ்ட் பிளேஸ், இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ், அண்ட் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸ். இந்தியா வந்து ஆல் 3 ஃபார்மேட்ஸ்ல ஆல் டாப் 3 பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. சீக்கிரம் ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ ஐசிசி ஹெட் குவார்டர்ஸ் அண்ட் சிஇஓ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தெரியாது அப்படிங்கிறாங்க, நோ ப்ராப்ளமா. இங்கே வந்து இந்த அளவுக்கு படிச்சாலே இப்போ ரொம்ப இன்டெப்த்லாம் தேவையில்லை ஸ்போர்ட்ஸ்ல. ஓகேங்களா? ஓகே, ஸோ எஸ், உங்கள் CA 50-50 வீடியோ நல்லா இருந்துச்சா? தேங்க்யூமா, தேங்க்யூ. அடுத்தபடியாக ஒரு நியூஸ் வந்து பாருங்க, ராஸ் டெய்லர் பேக்ஸ். இப்போ நான் ஒரு கிராஸ் கொஸ்டின் 2-3 கிராஸ் கொஸ்டின் இந்த செஷனில் வச்சிருக்கேன். அது எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி போகலாம்? வெரி டஃபஸ்ட் கிராஸ் கொஸ்டின். லெட்ஸ் see. ராஸ் டெய்லர் பேக்ஸ் a நியூசிலாந்து கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்ட். கரெக்டாக இதுதான் வந்து கண்டென்ட். ராஸ் டெய்லர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. Who won the best bowler award with the test player of the year recognition? ஓகேங்களா? Who won the bowler of the year வந்து யார் வாங்கியிருந்தா? ஓகே, பவுலர் ஆஃப் தி இயர் கமின்ஸா? கிடையாது, கமின்ஸ் கிடையாது. கமின்ஸ் இங்க ஆப்ஷன்லயே கொடுக்கல, எப்படி கமின்ஸ் சொன்னீங்க? ஓகே, சோ வாட் இஸ் தி ரைட் ஆன்சர்? Who won the best bowler award? ஓகே, டிம் சவுத்தி. வெரி குட். சோ டிம் சவுத்தி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, சோ டிம் சவுத்தி இஸ் ரைட் ஆன்சர். ஆக்சுவலா நமக்கு வந்து ராஸ் டெய்லரோட போஸே தான். உடனே என்ன இப்படிலாம் பிக்சர் வைக்கிறீங்க? ராஸ் டெய்லர் போஸே தான், அவர் எப்பவுமே இப்படிதான் கொடுப்பாரு. ராஸ் டெய்லரை பத்தி ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ரீசெண்டாக 100 மேட்ச் இன் ஆல் ஃபார்மேட்ஸ் விளையாண்டது யார்? ஓகே, 100 மேட்சஸ் இன் ஆல் ஃபார்மேட்ஸ்ல விளையாண்டு சாதனை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்ஸ் தி ராஸ் டெய்லர். அவர் தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதுலயும் இவர் தான் வருவார். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். டிம் சவுத்தி ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்தியா வேர்ல்டு கப்புக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, ட்ரையல்ஸ் கிரிக்கெட் வைப்பாங்கல்ல, அதுலலாம் டிம் சவுத்தி வச்சு செஞ்சுட்டாரு இந்தியாவை. ரோஹித் சர்மால 5-6 ரன்னுக்கு அவுட் ஆனார். ஸோ எல்லாருமே பயந்தாங்க, போச்சு இந்த மனுஷன் நம்மளை வச்சு செய்ய போறாரு வேர்ல்டு கப் மேட்ச்னு. ஆனால் கதையே மாறுச்சு. 5 செஞ்சுரி அடிச்சார் ரோஹித் சர்மா. இட்ஸ் a world record. Okay, so அடுத்து books and authors வந்து பார்த்தலாம். A new book named Shivaji in the South Block, The Unwritten History of a Proud People, written by the journalist கிரீஷ் கூபர். இது வரைக்கும் இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் நியூஸ் பார்க்க போறோம். இந்த புக்கை பப்ளிஷ் செஞ்சது எந்த கம்பெனி? இந்த கொஸ்டினே இப்போ கேட்குறீங்க, இது யார் பப்ளிஷ் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கேட்கலாம். ஏன்னா ஹாப்பர் காலின்ஸ் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்பர் காலின்ஸ் தான் ரைட் ஆன்சர். ரீசெண்டாக அமேசானில் கூட இதே ஹாப்பர் காலின்ஸ் ஒரு 3 வகையான புக்ஸ் 3 நாவல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். இந்த ஹாப்பர் காலின்ஸ் இஸ் த ஃபேமஸ் புக் பப்ளிஷர். ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புக்கு பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேமஸ் சிவாஜி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மாதிரி ஒரு ஃபேமஸ் பீப்புள், அன்ரிட்டன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அ ப்ரவுட் பீப்புள், அவங்களுக்காக எழுதப்பட்ட புக்கு. யார் எழுதுனா அப்படின்னா கிரீஷ் குபர் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Shobana Narasimhan has been elected as the international honorary member to the American Academy of Arts and Science. She is the professor from the TSU, Theoretical Science Unit, at which center and research institution னு கேட்பாங்க. ஓகேங்களா? So yes, இப்போ வந்து உங்களுக்கான ஆப்ஷன் டிஸ்ப்ளே இருக்கும். Can you tell the answer? Okay. Yes, can you tell the answer? Very good. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டாங்க. PV சிந்து, சச்சின் புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணது யாரு? இந்த ஹாப்பர் காலின்ஸ் தான். வெரி குட், எக்ஸலன்ட். ஸோ இங்கே வாங்க. Shobana Narasimhan has been elected international honorary member of
தி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ரைட் ஆன்சர் இஸ் ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் தி அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர். இதெல்லாம் என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ் இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு. மெடிக்கல் ரிசர்ச்ல ஓகேங்களா, மெடிக்கல் ரிசர்ச்ல இதே மாதிரி ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம இந்தியன் ப்ரொஃபஸர் ஒருத்தரை அமெரிக்கா அவங்களுடைய கோர் மெடிக்கல் சயின்ஸ், அதாவது மருந்து கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க கோவிடுக்கு, அந்த ரிசர்ச்ல ஒருத்தரை வச்சாங்க. வாட் ஹிஸ் நேம்? அதுதான் நம்மளுக்கு கிராஸ் கொஸ்டின் ஓகேங்களா. இந்தியன் ப்ரொஃபஸர் ஒருத்தர், ஐஐடியோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் அமெரிக்கால மருந்து கண்டுபிடிக்கிற அந்த ரிசர்ச் சென்டர்ல ஒரு மெம்பரா வந்து அனௌன்ஸ் பண்ணி கூட்டிட்டு போய் அங்க வச்சிருந்தாங்க. இஸ் அன் இந்தியன் ஆரிஜின். வாட் இஸ் ஹிஸ் நேம்? அதுதான் நம்மளுடைய கிராஸ் கொஸ்டின் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் இது கூட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு டி பிரதீப் ராசம் சுமிகித் எக்ஸலண்ட். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம், இதை பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அதாவது சோபனா எங்க பண்ணிருக்காங்க, அமெரிக்கன் ஆர்ட்ஸ் ஆஃப் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து இதா போயிருக்காங்க ஒரு ஹானரி மெம்பரா. ஆனா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. அவங்க மட்டும் இல்ல, மொத்தம் 3 இந்தியன்ஸ் ஓகேங்களா, 3 இந்தியர்கள் ஓகேங்களா, மொத்தம் 3 இந்தியன்ஸ் வந்து போயிருக்காங்க. அவங்களுடைய பெயர் மிக மிக ரொம்ப முக்கியம். நீங்க மென்டில இந்த மாதிரி இது ரிலேட்டடான கொஸ்டின் கண்டிப்பாக இருக்க போது. லெட்ஸ் சி யாரு அப்படின்னா, 2 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஃபீல்ட சேர்ந்தவங்க. யாருன்னா பிமன் பஜ்ஜி ஓகே, பீமன் பஜ்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து 12th படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குமே. சாலிட் ஸ்டேட் 1, சாலிட் ஸ்டேட் 2 அப்படின்னு சொல்லி லெசனா படிச்சோம் கரெக்டா. ஸோ சாலிட் ஸ்டேட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் கெமிஸ்ட்ரி யூனிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பீமன் பஜ்ஜி அப்படின்றவங்களாம். ஸோ இது வந்து ஒண்ணு. அடுத்து சோபனா நரசிம்மன், இப்பயே உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் சென்டர்ல இருந்து வந்தாங்க, ஜவஹர்லால் ரிசர்ச். அடுத்து கவிதா சிங், ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ் ஓகேங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ்ல வந்து கவிதா சிங் வந்து இருப்பாங்க கரெக்டா. ஸோ எஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாலிட் ஸ்டேட்லாம் பார்த்தீங்களா 12th ஞாபகம் வருதா, அப்படியே ஃபிளாஷ் ஆகி கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுவேன். 90s கிட்ஸாக இருந்தால் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போதான் போர்ஷன் மாத்திட்டாங்க, பட் முன்னாடி அப்படி இருந்தது. ஸோ பீமன் பஜ்ஜி கரண்ட் அந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப எனக்கு மண்டலே ஏறாது, ஏதாவது வாயில கொடுத்துட்டே தான் படிக்க வைப்பாங்க, பஜ்ஜி சாப்பிடு அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிற மாதிரி. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பஜ்ஜி. The next news is Arvind Kumar Sharma has taken over the charge as Secretary of the Ministry of MSME. இங்க இருக்கு பாருங்க, இந்த MSMEக்கு செக்ரட்டரியா வந்து பதவி ஏற்றிருக்கார். அதற்கு முன்னாடி எங்க இருந்தார், அதுதான் இந்த கொஸ்டின் ஓகேங்களா. பிஃபோர் அசீமிங் சார்ஜ் as the Secretary of MSME Ministry, he was serving as the additional secretary in யாரு PMO. வெரி குட். காப்பான் படம் பாத்தீங்களா, காப்பான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரக்கனிக்கு ஒரு கால் வரும், அந்த கால் வந்து பாத்தீங்கன்னா PMOன்னு இருக்கும். அது என்னன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கரெக்டா. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் வந்து கால் வந்திருக்கும், சமுத்திரக்கனிக்கு வரும். பக்கத்துல யார் இருப்பா, நம்ம தலை சூர்யா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல யார் இருந்தாருன்னா அரவிந்த் குமார் சர்மா, அவரு தான் வந்து அந்த PMOல இருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க வந்தார், இப்போ MSMEக்கு மினிஸ்ட்ரிக்கா மாறிவிட்டார் ஓகேங்களா. இந்தியன் ஆரிஜின் கேர்ள் ஓகேங்களா, இந்தியன் ஆரிஜின் கேர்ள் வெனிசா நேம்ஸ் நாசாஸ் ஃபர்ஸ்ட் மார்ஸ் ஹெலிகாப்டர். நாஸ் ஃபர்ஸ்டா ஹெலிகாப்டர் வந்து இன்டெகினிட்டி அப்படின்ற ஒரு பேர் வச்சாங்க. இவங்க யாரு நாசாவோட மிஷனுக்கு பேர் வைக்கிறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்க பின்னாடி கொடுத்துறேன் ஓகேங்களா. வனேசா ரூபனி அப்படிங்கிறாங்க கரெக்டா. எஸ், அதாவது த இன்வென்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பர்சன் அப்படிங்கிறது தான் இந்த இன்டெகினிட்டியோடைய பெயர் ஓகேங்களா. இப்போ பார்ப்போம், இந்த நாசா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து இப்போ எல்லாருமே மார்ஸ் மிஷன்ல இறங்கிட்டாங்க. நாசாவாகட்டும் சைனா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு மார்ஸ் மிஷனுக்கு ஒரு பேர் வச்சாங்களே. கேன் எனிவன் டெல் த நேம் ஆஃப் தி சைனாஸ் மார்ஸ் மிஷன் நேம்? மார்ஸ் மிஷனுக்கு ஒரு நேம் வச்சுட்டாங்க சைனா, அதில் சொல்லுங்க. இப்போ சைனா இறங்கிட்டாங்க, அமெரிக்கா இறங்கிட்டாங்க, அடுத்து ரஷ்யா கன்ஃபார்ம் இறங்குவாங்க, பின்னாடி இந்தியா வந்து கொஞ்சம் லைட்டா வந்து இறங்குவாங்க. இதெல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னா மார்ஸ் மிஷன்ல இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து மிஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கும் போது அதுக்கெல்லாம் ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா. டைவான் ஒன் இஸ் சைனாஸ் மார்ஸ் மிஷன் நேம், வெரி குட். சைனா மார்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் நேம், வெரி குட். அடுத்து இந்த மாதிரி ரோவர்ஸ்க்குலாம் பேர் இருக்கிறது வந்து சும்மா ஒரு வேர்ல்டு, ஒரு இந்தியா, இப்போ இந்தியாவில் இருந்து ஒரு மிஷன் அனுப்ப போறோம்னு வச்சுக்கோ, ரோவர் அனுப்ப போறோம் மார்ஸுக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியா முழுக்க ஓப்பனா விட்டுருவாங்க. யாருக்கு நல்லா இருக்கோ அதை வச்சிருவாங்க. இப்போ எப்படி இந்தியாவுக்கு ஒரு ருப்பி சிம்பிள் வந்து ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணாங்க, எங்கேயா சிம்பிள் கொடுங்க, நம்ம அதை வந்து இந்தியா ருப்பீஸ்க்காக யூஸ் பண்ண போறோம். அதில் யாரோ ஒருத்தர் எழுதி போட்டாங்க, அந்த சிம்பிள் செலக்ட் பண்ணி நீங்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஓப்பன் நேம் கொடுத்த காம்படிஷன் தான் அது. இந்த பொண்ணு வந்து இன்டெகினிட்டி அதுக்கு பேர் வச்சிடலாம் அப்படின்னு அவங்க சரின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அந்த அதுக்கு ஒரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்டிவ் கேரக்டர் ஆஃப் அ பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நேம் த ரோவர் தான் அந்த காம்படிஷன் பேர் ஓகேங்களா. நேம் த ரோவர் அப்படிங்கிற அந்த காம்படிஷன் நேம் வந்து வச்சு அவங்க வந்து இதுக்கு பேர் கடைசியாக வந்து வச்சிருக்காங்க இன்டெகினிட்டி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்குறேன். பிரிசர்வரன்ஸ், இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். பிரிசர்வரன்ஸ் எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்கு? பிரிசர்வரன்ஸ், ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கேயோ ஒரு என்ன பேருங்கிறது இப்போ மென்ஷன் பண்ணுங்க. ஓகே,
ஸோ இது என்ன பேர்? ஓகே ஓகே, ஸோ இது என்ன பெயர்? இந்த வெரி குட், அந்த ரோவரின் நேம் என்ன? பிரிசர்வரன்ஸ். ஓகேங்களா, அந்த ரோவரின் நேம் என்ன? ரெண்டுமே ஒரே மிஷன் தான். ஓகேங்களா, இந்த இன்டெகினிட்டி அண்ட் பிரிசர்வரன்ஸ் ரெண்டுமே ரோவர் நேம். ஓகே, வெரி குட். அடுத்தபடியாக சிஎஸ்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா கிஷான் சபா ஆப்னு ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்ன ஆப்னா, திஸ் ஆப் வாஸ் ரிமோட்லி லான்ச்டு டு அமிட் நேஷனல் வைட் லாக்டவுன் டியூ டு தி COVID-19 பேண்டமிக். Who is the Ministry of State of Agriculture and Farmers Welfare? Farmer பத்தின இன்னைக்கு ஒரு 2 நியூஸ் வந்திருக்கு. ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சிஎஸ்ஐஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிஷான் சபா ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபார்முலா மெத்தட் லைட்டா பாத்துருவோம். ஓகேங்களா, ஸோ இது யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் யார் இருக்காங்க அப்படின்னா, the right answer is பரஷோத்தம் ரூபாலா, இவங்க தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதுல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபார்முலா மெத்தட் இது எப்படி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். எப்படின்னா, இந்த சிஎஸ்ஐஆர் தெரியுதா? ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்ஐஆர் பிளஸ் கிசான். ஓகேங்களா, கிசான் சபா ஆப் எதுக்கு அப்படிங்கிறது தான் ஈக்குவல் டு அந்த பக்கம் நீங்க எழுதணும். எதுக்கு அப்படின்னா, ஃபார் தி லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன? நீங்க பாருங்க, இது அப்படியே நீங்க ஃபார்முலா மெத்தட்ல எழுதிக்கலாம். சிஎஸ்ஆர் பிளஸ் கிஷான் ஆப் இஸ் ஈக்குவல் டு லாஜிஸ்டிக்ஸ். சிஎஸ்ஆர் வந்து கிஷான் ஆப் லான்ச் பண்ணாங்க, எதுக்காகனா லாஜிஸ்டிக்ஸ் மீன்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் தி குட்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் ஈரோட்டில் வந்து இந்த COVID-19 தேவையான மாஸ்கை தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க இப்போ மதுரையில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்களா, கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா, இந்த ஈரோடிலிருந்து இதை மதுரை, சென்னை, கோயம்புத்தூர்னு அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸின் பேர் தான் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விளைச்சு விட்டுருவாங்க. தக்காளி, வெங்காயம் அப்படிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளைச்சு விட்டுருவாங்க. அதை வந்து எல்லா ஊருக்கு எடுத்துட்டு போகணும் இல்லையா, அதுதான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் சிஎஸ்ஐஆர் பிளஸ் கிஷான் ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி மென்ட் ஃபார் தி லாஜிஸ்டிக்ஸ் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல் அவுட்கம் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு தான் இந்த கிஷான் சபா ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் லான்ச் த ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட் ஃபார் தி ஏர்லி ஆபரேஷனல் ஆஃப் கோல் மைன்ஸ். என்னன்னா கோல் மைன்ஸ் நியூஸ் இப்போ வருது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ரீசெண்டாக கோல் மைன்ஸ்ல ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் என்னன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்கன்னு பார்ப்போம். Which company has been appointed as the consultant in the project monitoring unit through a transparent bidding process அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ஒன்றும் கிடையாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கோல் மினிஸ்டர் என்ன மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, இந்த வருடம் இவ்வளவு கோலை நாங்கள் மைன் பண்ணி எடுக்கணும், அதான் எங்களோட டார்கெட்னு ஒன்று வச்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் படிச்ச மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போதான் ஏப்ரல்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோல் இண்டஸ்ட்ரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நாங்க இந்த வருஷம் இவ்வளவு கோலை மைன் பண்ணி வெளியில எடுத்துட்டு வரோம் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி, அது ஃபிக்ஸ் பண்ணதோட விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் இங்க வருது ஒரு நியூஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியாவே ஆரம்பிச்சு விட்டு அதை வந்து செஞ்சு முடிக்கணும். அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு மானிட்டரிங், அதாவது ஒரு லீடர், ஒரு கிளாஸ் லீடர் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து வாட்ச் பண்ணி அவங்களுக்குலாம் சில என்னென்ன பண்றாங்க, எவன் பேசுறான், எப்படி நடக்கிறாங்க அப்படின்லாம் வாட்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் மானிட்டரிங் பர்பஸ். விச் கம்பெனி ஹஸ் அப்பாயிண்டட் as the consultant in the project monitoringனா யார் அதை வாட்ச் பண்ண போறா, எந்த கம்பெனி வாட்ச் பண்ண போறா அப்படிங்கறத வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிட்டிங் ப்ராசஸ்னா ஒரு ஓப்பனா ஒரு ஏலம் விடுறாங்க, எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்டா தெரியுமா ஒரு பிட்டிங். இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோப்பா, 1 கோடி 2 கோடி அப்படின்னு ஒரு ஓப்பனா ஒரு ஏலத்தை விட்டு யார் கடைசியில் வந்து அதை வந்து வின் பண்ணிக்கானா, கைலவன் பேட் மார்விக் குரலாண்டர். சத்தியமா இந்த பேர் வாயில் நடையாது. நீங்க கவிப்பிரியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அது பேரே போட்டாங்க. எப்படி ஞாபகம் வச்சுட்டீங்க கவிப்பிரியா? ஏதாவது க்ளூ வச்சிருக்கீங்களா சொல்லுங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேவலன் பீட் மார்விக் கோட்ரெட் அப்படின்ற மாதிரி இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை வாங்கியிருக்காங்க, மானிட்டர் பண்ண போறாங்க. ஓகேங்களா, ஸோ எவ்வளவு டன் அப்படின்னா 710 பில்லியன் டன்னா, 1 பில்லியன் in 2023 to 24. கரெக்டா? இப்படிதான் கரண்ட் அஃபேர்ஸை ஒன்று ரிலேட் பண்ணிக்கணும். ஒரே போன மாசத்துல என்ன பார்த்தோம், அந்த டார்கெட் எவ்வளவுங்கிறது நியூஸா பார்த்தோம். இந்த மாசம் அந்த மிஷனை யாரு ஹெட் பண்ண போறா, மானிட்டர் பண்ண போறான்னு இப்ப இந்த நியூஸ்ல பார்க்கணும். அதே மாதிரி ஸோ அடுத்து ஒரு கோல் நியூஸ் வரும். வந்துச்சு பாருங்க. நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் பெர்மிட்ஸ் கோல் மைனிங் இன் அ பார்ட் ஆஃப் தேஹி பட்டாக்கி எலிஃபென்ட் ரிசர்வ் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்? இந்த கோல்டு மைனிங் டார்கெட்ல ஒரு எலிஃபென்ட் ரிசர்வ் ஏரியா ஒன்று இருக்கு, ஆனா அங்க கோல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, வைல்ட் லைஃப்
எதுக்கிட்ட போய் பேட்டன்ட் வாங்குறாங்க, நாங்கள் வந்து இங்கே வந்து தோண்டிக்கலாமா, எலிஃபென்ட் ரிசர்வ் தான் ஆனால் இங்கே தோண்டி கோல் எடுத்துக்கலாமான்னா உடனே அவங்க ஓகே தோண்டி எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த எலிஃபென்ட் ரிசர்வ் எந்த ஸ்டேட்ல இருக்குங்கிறாங்க, விச் இஸ் இன் அசாம். ஓகேலா, இப்போ என்ன பண்ணியிருக்கணும், எலிஃபென்ட் ரிசர்வ்லாம் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேல படிச்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ தான் அவங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் படிச்சுக்க முடியும். ஓகேலா, அசாமில் தான் அந்த எலிஃபென்ட் ரிசர்வ் இருக்கு. அசாமுடைய பேசிக் டிட்பிட்ஸ், அசாமுடைய கேபிட்டல் டிஸ்பூர், அசாமுடைய சீஃப் மினிஸ்டர் சபர்னந்தா சோனோவால் அண்ட் அசாம் கவர்னர் ஜதீஷ் முகி அப்படிங்கிறது தான். ஓகே, இது 3 படிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேஸ்ல கேட்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து, which state government launches, a last question of today's current affairs, launches agro entrepreneur facilitation desk to the boost economy அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அக்ரோ என்டர்பிரனர்ஸ்னா யார் அப்படின்னா, இப்படி ஒரு லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மக்களுக்கெல்லாம் புரியுது இப்போ எது முக்கியம். இந்த செல்போன் முக்கியம் இல்லை, இன்டர்நெட் முக்கியம் இல்லை, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் முக்கியம் கிடையாது, சாப்பாடு தான் முக்கியம். நம்ம ஆண்டர்பிரனர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், டெக்னிக்கல் ஆண்டர்பிரனர்ஸ், ஃபினான்ஷியல் ஆண்டர்பிரனர்ஸ், இப்படி ஏகப்பட்ட ஆண்டர்பிரனர்ஸை டெவலப் பண்ணணும். கடைசியில் யாருமே அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணி யாரும் பேசல. இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆண்டர்பிரனர்ஸ், இப்போ நம்ம படிச்சிருக்கோம், நம்ம எல்லாருமே விவசாயம் செய்ய போறோம்னு ஒரு முதலீடு, விவசாயத்தை நம்ம ஒரு தொழிலை எடுக்க போறோம்னு சொல்லி போனா, இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ்லாம் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து நீங்க நல்லா விவசாயம் பண்ணி நல்லா ப்ராடக்ட் டெவலப் பண்ணுங்க, அப்பனா நம்ம எக்கானமி பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் இப்போ வந்து செய்ய போறாங்க. அது யாரு அப்படின்னா, இட்ஸ் திரிபுரா. நடுக்கடி நம்ம நியூஸ்ல பாக்குறோம், திரும்ப ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வருது. திரிபுரா வந்து டீல வந்துச்சு, ரன் ஃபார் டீ இந்தியா மிஷன். அகைன் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரி பேஸ்டு ஒரு ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஸோ அங்க சுத்தி இந்த திரிபுரா வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து எதுவா இருக்கு, அந்த அந்த அக்ரிகல்ச்சரல் சார்ந்தே இருக்குது. ஸோ அது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திரிபுரா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுற அந்த ஆண்டர்பிரனர்ஸ், ஆக்ரோ ஆண்டர்பிரனர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து கூட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து எக்கனாமி பூஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்க போகிறாங்க. வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே இஸ் பீங் செலிப்ரேட்டட் ஆன் May 3. வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 2020 தீம் கேட்பாங்க. த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஜேர்னலிசம் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜேர்னலிசம் அப்படின்னா அந்த ஜேர்னலிசமோட அஸ்திவாரமே 2 விஷயங்கள் தான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் பென் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னலிசம் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபியர் இருக்கக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது. நம்ம யாரை போய் இன்டர்வியூ எடுக்கணும், என்ன கேள்வி வேணாலும் அவங்கள ஸ்ட்ரைட்டாகவே அவங்கள வந்து நம்ம அந்த கேள்வி வைக்கணும். அது மாதிரி வித்தவுட் ஃபியர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆஸ் வெல் ஆஸ் முக்கியமானது, அதை விட முக்கியமானது ஃபேவராக இருக்கக்கூடாது யார் சைடும். எது நீதி எது நேர்மை எது நியாயமோ அதற்காக மட்டுமே தான் நம்ம வந்து ஜேர்னலிசம் வந்து வெளியில கொண்டு வரணும். அதை தான் நம்ம ஜேர்னலிசமோட ஒர்க்கில் நம்ம செய்யணும். ஸோ இது 2 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்ட்லேயே ஒரு அஸ்திவாரமான ஒரு விஷயம். அதையே தான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அவங்க தீமா வச்சிருக்காங்க, ஜேர்னலிசம் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சந்தீப் குமாரி பேண்ட் ஃபார் தி 4 years, he இல்லை she, ஓகேங்களா, she related to which of these sports சொல்லி கேட்பாங்க. இந்த ரைட் ஆன்சர் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ரைட் ஆன்சர் இஸ் டிஸ்கஸ் த்ரோ. நம்ம ஸ்கூலில் எல்லாருமே பிடி பீரியட், ஸ்கூலு காலேஜ் ஏதோ ஒரு பிடி பீரியடில் இந்த கேம் ஒரு தடவையாச்சும் விளையாண்டு பார்த்துருப்போம். நானுமே அந்த மாதிரிலாம் விளையாண்டு பார்த்துருக்கேன். என்ன ஒரு சாதாரண ஒரு டிஸ்க் தானே, இதை தூக்கி பண்ணணும்னு எடுத்து பார்த்தா அதுவே ஷார்ட் புட் கணக்காக அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ அதான் இந்த டிஸ்கஸ் த்ரோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா இது செம்ம வெயிட்டாக தான் இருக்கும் உண்மையிலே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சந்தீப் குமாரி வந்து பேன் பண்ணது 4 years வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு பின்னாடி போனால் தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து புரியும். ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடியில் கவுஹாத்தியில் நடந்த ஒரு இன்டர் ஸ்டேட் காம்படிஷன் ஒன்று நடந்துச்சு. அந்த காம்படிஷனில் வழக்கமாக இந்த மாதிரி காம்படிஷன்ஸில் இந்த நாடாவை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோப் டெஸ்ட்ல எடுக்கிறது இட்ஸ் காமன் திங். அந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய லேப் ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்கு. அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்தீப் குமாரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோப் டெஸ்ட்ல ஃபெயிலாக இருக்காங்க. விச் மீன்ஸ் ஷீ இன்டுக் தி ஸ்டீராய்ட்ஸை வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி எடுத்துருந்துருக்காங்க. ஸோ அது எப்போ தெரிய வந்திருக்கு அப்படின்னா ஆஃப்டர் 2 years வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, எங்களை 2 வருஷம் அலைய வச்சல, நீ என்ன பண்ணு 4 வருஷம் பேன் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு into 2 அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு 4 years வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தீப் குமாரிக்கு வந்து பேன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ஒரு சின்ன மைன்யூட் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கணும். ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் இதை அனௌன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னா வாடா, ஓகேங்களா. ஆனால் இது ஒரு டெஸ்ட்லாம் எடுத்தது யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடா. வெரி வெரி மைன்யூட் விஷயம். இதை கரண்ட் அஃபேர்ஸில் யார் அனௌன்ஸ் பண்ணி கேட்டால் வாடான்னு போட்டிங்கன்னா தான் ரைட் ஆன்சர், நாடான்னு போட்டிங்கன்னா தவறான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 4 அஃபீஷியல்ஸ் வந்து அதாவது நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, இந்த மாதிரி 2 இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கலெக்ட் பண்ண அந்த சாம்பிள்ஸ் இருந்து தான் இப்போ ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஈவெண்ட் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா June 18 கவுஹாத்தியில்
இன்டர்ஸ்டேட் காம்படிஷன் வந்து நடந்திருந்தது. அந்த டைம்ல எடுக்கப்பட்ட டெஸ்ட் தான் வந்து இது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அசாம் சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 பேர் கொண்ட ஒரு குழு வந்து ஒன்று அமைக்கிறாரு. எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 minute ஒரு நிமிஷம். ஓகே, எதுக்கு என்ன பாத்தீங்க 1 minute. ஓகே, ஸோ வந்து 8 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அமைக்கிறாரு. எதுக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஸ்டேட் இருக்குல்ல, ஸ்டேட்டுடைய எக்கனாமிக் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா கொஸ்டின் நல்லா படிச்சா தெரியும். சீஃப் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் பார்த்தீங்க அப்படின்னா 8 மெம்பர் கொண்ட ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி டு ரிவைவ் தி ஸ்டேட்ஸ் எக்கானமி. பப்ஜியில் விளையாடுவீங்க தெரியுமா, நாக் டவுன் ஆயிருவீங்க, எனிமீஸ் நம்மளை சுட்டதுக்கப்புறம் நாக் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து நம்மளை ரிவைவ் பண்ணி மறுபடியும் நமக்கு உயிர் கொடுத்து விளையாட வைப்பாங்க. ஸோ அதான் ரிவைவ்ங்கிற வார்த்தை. ஓகேங்களா, டு ஸ்டேட் எக்கானமி. இது மாதிரி நம்ம இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். உலகம் ஒரு ஸ்டேட் இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் இல்லை. ஓகேங்களா, ஒரு தனி மனிதர் ஆகட்டும், ஒரு ஸ்டேட் ஆகட்டும், ஒரு நேஷன் ஆகட்டும், வேர்ல்டு வைட் ஆகட்டும், எல்லாருமே இப்போ ஒரு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸில் வந்து விழுந்திருக்காங்க. எல்லாருமே இருந்து ரிவைவ் ஆகி தான் வரணும். அதோட இனிஷியல் ஸ்டெப்பாக என்ன எடுக்கிறாங்க அசாம்னா, நாங்கள் எங்கள் ஸ்டேட்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டை சார்ந்த ஒரு 8 மெம்பர் கமிட்டியை வந்து உருவாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டை ரிவைவ் பண்ண போகிறாங்க. இதுக்கு ஒருத்தர் தலைவராக போட்டிருக்காங்க. அது யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்.சி. தாஸ் அப்படிங்கிறத ரைட் ஆன்சர். ஸோ இதில் என்ன செய்யறாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் யாருன்னா ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா, ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இவர் எஸ்.சி. தாஸ் அப்படிங்கிறது. நம்ம வழக்கமாக வந்து மேப்பில் படிக்கிறது உண்டு, நம்ம கொஞ்ச நாளாக அது பண்ணுறது இல்லை, மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேப் வச்சு படிக்கிறதுலாம். ஸோ அசாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் இந்த லெஃப்ட் கார்னர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், இந்தியன் நேஷன். ஓகேங்களா, ஸோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசாம் ஸ்டேட் அங்கே இருக்குது. அசாமுடைய டிட்பிட்ஸ் நம்ம படிச்சுக்கிறது விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அசாமுடைய சிஎம் இங்கே நீங்கள் படிச்சிட்டீங்க கரெக்டா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசாமுடைய கவர்னர் இதெல்லாம் வந்து எடுத்து படிச்சிருங்க விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, விச் பேங்க் கட்ஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டு நியர் 0 அண்ட் ரேம்ப்ஸ் அப் தி பாண்ட் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கிட்டத்தட்ட 0வே ஆக்கிட்டாங்க. ஆஸ் வெல் ஆஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ramps up the bond buying அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சர் பார்த்தோன்னா the right answer for this question is Bank of England அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். இங்கே ஒரு அருமையான ஒரு இடியம்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ramps up அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வேர்டில் ஒரு அருமையான ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இடியம்ஸ் இது. ரேம்ப் அப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா a sudden boost, a sudden rise. ஓகேங்களா, ஒரு சடனாக ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரேம்ப் அப், பூஸ்ட் பண்ணுறது ரேம்ப் அப்னு சொல்லுவாங்க. எதை பூஸ்ட் பண்ணுறாங்கன்னா பாண்ட் பையிங். ஓகேங்களா, பாண்ட் பையிங் வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது நார்மலாக ஒரு ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சார்ட் இருக்குன்னா அந்த அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தினால ஒரு இன்கம் வருது, சும்மா ஏதோ ஒரு சார்ட் ஒரு ரைஸ் இருக்குன்னா இப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நார்மல் ரைஸ் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுவே இப்படி போயிட்டு டக்குன்னு இப்படி இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் இப்படி போச்சு தட்ஸ் கால் ரேம்ப்ஸ் அப். அதாவது ஒரு சடன் பூஸ்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் ரேம்ப்ஸ் அப்னு சொல்லுவாங்க. எதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பாண்ட் பையிங்கே பூஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைச்சிட்டு நீங்கள் பாண்டை வாங்கப்பா அதுக்காக பூஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி ஹைதராபாத் அது என்ன செய்கிறாங்க அப்படின்னா டெவலப்ஸ் எ போர்ட்டபிள் கொரோனா வைரஸ் டிடெக்ஷன் கிட். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஆன்சர் பார்த்துலாம். த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஈகோசென்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஈகோசென்ஸ் அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் எந்த அளவுக்கு ஆப்பு எந்த அளவுக்கு வெப்சைட்டு எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அட் த சேம் டைம் இதை டிடெக்ட் பண்ணுற கிட்ஸையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது மாதிரி நான் எடுத்துட்டோம் அப்படின்னா ரீசெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விமன் பேசப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னல் அப்படிங்கிற அவங்க வந்து சிங்கப்பெண். நம்ம அன்றைக்கி நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம். அவங்க டெலிவரிக்கு முந்தின நாள் கூட இந்த கொரோனா வைரஸ் லோ காஸ்ட் டெஸ்ட் கிட் டயக்னாசிஸ் கிட்டை வந்து கண்டுபிடிச்சதான் அடுத்த நாள் அவங்க டெலிவரிக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு பிறந்ததும் ஒரு சிங்கப்பெண் தான். வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு பேசப்பட்ட ஒரு நியூஸாக வந்தது. இது மாதிரி நிறைய ஸ்டேட்டில் நிறைய ஐஐடி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு போர்ட்டபிள் கிட் ஒரு கண்டுபிடிக்கிற வீட்டிலேயே வந்து ஒரு ரேபிட் டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இப்போ ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால 2 பெரிய மைனஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் நியூஸ் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒன்று, இதை இம்போர்ட் பண்ணி கொண்டு வரணும், இதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவு இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, இது இம்போர்ட் பண்ணி வர இடத்துல ஏதாச்சும் இதனால ஒரு டேமேஜ் ஆகி டேமேஜ் இந்த சென்ஸ் அதனால ஒரு கோவிட் வைரஸ் பரவுறதோ இல்லை அதனால ஒரு மால் ஃபங்க்ஷனிங் ஆகி ஒரு சரியான ரிசல்ட்டை காட்டாமல் போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்மளே அதை கண்டுபிடிச்சிட்டா. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய பேர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு சொந்தமாக அந்த டயக்னோசிஸ் கிட்ட கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு டயக்னோசிஸ் கிட் தான் இது. ஸோ விச் இஸ் கால்ட் ஈகோசென்ஸ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
which IIT researchers has developed an algorithm which can be used to help conduct the poll testing of samples of COVID virus 2019. அது எப்படி இதெல்லாம் ஒன்று தான் 2019 தான் அது. ஓகேங்களா, இதுக்கு என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ரைட் ஆன்சர் இஸ் ஐஐடி பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அருமையான ஒரு கொஸ்டின், ஏன்னா அதுக்குள்ள ஒரு கான்செப்டே அடங்கியிருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கதை வச்சுக்கலாமே. நான் ஒரு கதை சொல்கிறேன். இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு 40 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ எங்கள் ஏரியான்னு வச்சுப்போமா, ஒரு ஏரியாவில் 40 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 40 பேருக்கும் கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண போனோம் அப்படின்னா, அந்த டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் டேக்ஸ் அரௌண்ட் 12 hours. ஒரு தனி மனிதருக்கு கொரோனா இருக்கா இல்லையான்னு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்து அதோட ரிசல்ட் வந்து கையில் வந்து ஃபைனல் ரிசல்ட் வரதுக்கு 12 hours எடுத்துக்கும். ஆனால் இப்போ வந்து 2 hours 3 hours வர மாதிரி நிறைய மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா 12 hours எடுத்துக்கும். இப்போ 40 பேர்த்துக்கும் அவங்க வந்து ஒரு கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்கன்னா விச் வில் டேக் அரௌண்ட் ஒரு 20 days ஆகிடும். அந்த 20 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொரோனா வைரஸ் பரவி அந்த 40 பேர் செத்தே போயிடுவாங்க. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் கொண்டு வராங்க போல் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. வாட் இஸ் மீன் பை த போல் டெஸ்டிங்? இந்த 40 பேர்த்த 20-20 பிரிச்சிட போகிறாங்க. 20-20 பிரிச்சிருப்பாங்க. அது எனி 20, இந்த 20 தான் அந்த 20 தான் இல்லை, எனி 20 பிரிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 20 பேர்த்துடைய, இப்போ நான் ஏ அண்ட் பியா பிரிச்சிருக்கேன் 2 கேட்டகரியா. இப்போ ஏல இருக்க அந்த 20 பேர்த்துடைய பிளட் சாம்பிள்ஸையும் எடுத்துட்டு வந்து ஒரு ரேபிட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஜஸ்ட் ரேபிட் டெஸ்ட். அதை வந்து ஜஸ்ட் காமிச்சு கொடுத்துரும், அவ்வளோதான். இருக்கா இல்லையான்னு மட்டும் காமிச்சு கொடுத்துரும். அப்போ ஒருவேளை இந்த 20 பேர்த்தோட சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படின்னா, இந்த 20 பேர்த்துக்குமே கொரோனா இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுதா? விச் இஸ், அதாவது வந்து நம்ம வந்து ஒரு 19 times, இங்கே 20 பேர்னா 20 டைம் டெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். பட் ஆனால் இங்கே நம்ம 90 times அதில் ஃபாஸ்டராக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ டைம் மிச்சமாகுது. டக்குன்னு ஒரு போல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி இந்த குரூப்பில் யாருக்குமே இல்லை, இந்த 20 பேர்த்து அப்படியே எலிமினேட் பண்ணுவாங்க. இவங்களுக்குலாம் கொரோனா இல்லைப்பா, அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு செக்ஷன் பி, அதாவது 2வது பாதி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு 20 பேர் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அம்மாவுக்கு வந்து கொரோனா இருக்குது, இங்கே ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த அம்மா கொரோனா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 20 பேருக்கு எடுத்து இந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணும்போது இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் காட்டுது, இந்த டெஸ்ட்ல கொரோனா இருக்குது அப்படின்னு காமிச்சா, இந்த 20 பேருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் அந்த 12 hours டெஸ்டிங் எடுப்பாங்க. ஒன் பை ஒன்னா எடுத்து யாருக்கு அதில் எக்ஸாக்டாக இருக்குங்கிறத அங்கே தான் கோர் ஏரியாவை கண்டுபிடிப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போல் டெஸ்டிங் வித் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் வெரி 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 டைம் கன்சியூமிங் சொல்லக்கூடாது, டைம் வந்து எஃபிஷியண்டாக இருக்கும். ஓகேங்களா, டைம் எஃபிஷியன்ட் மெத்தட் தான் இந்த போல் டெஸ்டிங் மெத்தட். ஸோ இது வந்து இதுக்கு ஒரு அல்காரிதம். இந்த போல் டெஸ்டிங் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் ஐஐடி பாம்பேன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக சென்னையில் நிறைய பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம விஜயபாஸ்கர் சொல்லுவார் இல்லையா, இன்னைக்கு 5000 டெஸ்ட் பண்ணோம், 7000 டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய போல் டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க. குரூப்பாக டெஸ்ட் பண்ணால் தான் சீக்கிரம் முடிக்க முடியும் ஒரு பெரிய ஸ்டேட்டை, ஒரு ஏரியாவெல்லாம். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் மெத்தடாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் நேவி ஹாஸ்டட் தி 27th rim of Pacific எக்ஸசைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கடல்ங்கிறனால பிரச்சனை இல்லை, இந்த எக்ஸசைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் இந்த எக்ஸசைஸோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் கேப்பபிள், அடாப்டிவ் அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறத ரைட் தீம் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பிக்சர் காமிக்கிறேன். சும்மா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இப்படி வந்து ஒரு கடலில் ஒரு காட்சியை பார்த்தா எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு பெரிய பெரிய கப்பல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அணிவகுப்பு எடுத்து சும்மா ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தா அப்படி ஒரு வியூவாக இருக்கும். ஸோ அவ்வளோ கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க, ஒரு எக்ஸசைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேப், அதாவது அந்த கேப்பபிளுக்கான சி அண்ட் அடாப்டிவ்கான ஏ அண்ட் பார்ட்னர்ஸ்க்கான பி, கேப். எந்த ஒரு நேவி ஆஃபீஸர், நீங்கள் ஒரு ஏர்ஃபோர்ஸு இல்லை ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் கூட தொப்பி கழட்டி வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம படத்துலையும் சரி நேர்லையும் சரி இந்த நேவி ஆஃபீஸர் இந்த தொப்பியை மட்டும் கழட்டி நம்ம பார்க்கவே மாட்டோம். அந்த ஒயிட் கலர் தொப்பி, ஒயிட் ட்ரெஸ் அப்படி பார்த்தாலே அப்படி ஒரு ராயலாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் தொப்பி மட்டும் அவங்க கழட்டி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி கேப் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சி ஃபார் கேப்பபிள், ஏ ஃபார் அடாப்டிவ் அண்ட் பி ஃபார் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எக்ஸசைஸ் யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் நேவி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. விச் இஸ் எடிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 27th எடிஷன் ரிம் ஆஃப் பசிபிக் தான் அந்த எடிஷனுடைய நேம். ஓகேங்களா, நம்ம ஒரு சமிட் எப்படி படிக்கணும்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம் படிக்கணும். 4 கொஸ்டின் தான். நேம் படிக்கணும், எங்கேன்னு சொல்லி படிக்கணும். ஸோ அதுதான் பசிபிக் ரிம், அதுலேயே வந்துருச்சு. ஸோ எங்கேன் வேர் அது படிக்கணும், எடிஷன் படிக்கணும் 3 அண்ட் யார் ஹாஸ்ட் பண்ணுறான்னு படிக்கணும். விச் இஸ் கால் 4வது கொஸ்டின். இதுதான், அவ்வளோதான். இந்த 4 கொஸ்டின் படிச்சு இது தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வரவே வராது.
அடுத்த ஸ்டேட் கவர்மெண்ட் becomes the first state in the country to provide free and cashless insurance premium to the people of the state அப்படின்னு சொல்லுவாங்க. First of all, the right answer is மகாராஷ்டிரா. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது மீன்ஸ் நேத்திக்கு மென்டியில் கூட நம்ம பார்த்துருந்தோம். என்னன்னா யார் வந்து ஃப்ரீ இன்சூரன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தோம். அதே தான் நியூஸ் தான் இதுவும். ஸோ வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் கேஷ்லெஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் நியூஸ் தான், ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா which state government inaugurated a newly developed Android-based mobile app name called CHD COVID ன்னு சொல்லிட்டு. First of all, the right answer நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். The right answer for this question is, நான் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. The right answer is பஞ்சாப். இப்போ எனக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட்டு ஹோம்ஒர்க் எது வேணால் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த சிஹெச்டின்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு, சிஹெச்டி கோவிட் சொல்லிட்டு ஏன் இந்த ஆப்புக்கு பேர் வச்சாங்கன்னா, சிம்பிள். நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ தரேன், அதுதான் இதோட ஆன்சர் கூட. நீங்கள் அழகாக இந்நேரம் ஆன்சர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பெரிய அசைன்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ சிஎஸ்டினா இது எங்கே லான்ச் பண்ணாங்கங்கிற அந்த ஊர் பேரை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த சிஎஸ்டிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகே, பஞ்சாப்ல எந்த ஊர்லேருந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி வந்து போட்டிங்கன்னா விச் இஸ் வெரி வெரி ஈஸி, நீங்கள் இது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதனால தான் அதுக்கு சிஹெச்டி கோவிட்னு பேர். இப்போ நீங்கள் மறக்க மாட்டீங்க பாருங்கள், சிஹெச்டி கோவிட் எந்த ஊரில் லான்ச் செய்யப்பட்டது, எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், பிகாஸ் அதுலேயே அதில் ஆன்சர் அடங்கியிருக்கு. ஓகே, அது தெரிஞ்சது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி எல்லா ஸ்டேட்டும் எதுக்காக ஆப் கொண்டு வராங்க, நேஷனல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, கோவிடுக்கு என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த எல்லா நியூஸையும் கேதர் பண்ணி எல்லா ஒரு ஹப் மாதிரி எல்லா ஸ்டேட் நியூஸ் எல்லா நேஷனல் நியூஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஹப்பு தான் அது. அதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நாட்டில் இந்த நிலவரம் போகுது, நம்ம அசாம் ஸ்டேட்டில் இந்த முடிவு எடுக்கிறாங்க, அசாமில் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு அப்டேட் இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இதுக்காக தான், ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான். ஓகேலா? ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் அஃபேர்ஸில் which state government becomes the first state to bring its migrant laborers back home through the first train run between Lingapalli railway station in Telangana to the Hatia railway station in the Ranchi today post lockdown orders அப்படின்னு சொல்லுவாங்க. First of all, the right answer for this question is Jharkhand. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இப்போதைக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு ஆஃப்டர் 2 days ஆர் ஆஃப்டர் 3 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே கேள்வி நான் திருப்பி உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது மறக்கறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படி ஞாபகம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம பிக்டாரிக்கல் மெத்தட் தான் எப்பவுமே தி பெஸ்ட் மெத்தடு. உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஜார்க்கண்ட் இங்கே இருக்கு. இந்த ஜார்க்கண்டில் என்ன ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க, ஹாத்தியா தானே, அதாவது ஹாத்தியா ரயில்வே ஸ்டேஷன் இந்த ராஞ்சி. ஓகேங்களா? ஜார்க்கண்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஞ்சி வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டரில் இருக்கும். இதுதான் ஜார்க்கண்ட் ஸ்டேட்டு. இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஞ்சி இருக்கும். இந்த ராஞ்சியில் இருக்கிறது தான் இந்த ஹாத்தியா ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா? இப்போது இது ஒன்றுமே கிடையாது. இப்போது இந்த ஜார்க்கண்ட்லேருந்து தெலுங்கானா இங்கே இருக்கா, ஓகே, தெலுங்கானா இங்கே இருக்கா, இந்த ஸ்டேட்லேருந்து வேலைக்காக இந்த ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஜார்க்கண்ட்லேருந்து தெலுங்கானாக்கு. இப்போ நம்ம எப்படி நம்ம ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரையிலேருந்து நம்ம சென்னைக்காக வேலைக்காக சென்னைக்கு போகிறோம், அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெலுங்கானா சொல்லி போயிருக்காங்க. இப்போ கொரோனால வைரஸ் வந்து ரொம்ப அட்டாக் ஆகி இப்போல்லாம் எல்லாருமே லாக்டவுன் இருக்காங்க. திரும்பி அவங்களோட ஹோம் டவுனுக்கு கூட்டிகிட்டு வரணும்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹோம் டவுனுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக ஒரே ஒரு ட்ரெயின் வந்து விடுறாங்க. எங்கன்னா இந்த லிங்கப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் டு ஹாத்தியா ரயில்வே ஸ்டேஷன் இன் தி ஜார்க்கண்ட். ஸோ இப்போ இந்த நியூஸ் நீங்கள் எப்படி ஈஸியாக லாபம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டுக்கு திரும்ப போவாங்க, எது மதர் ஸ்டேட்டோ அதுக்கு தான் போவாங்க. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக இது எந்த நியூஸ்னா ஜார்க்கண்ட் ரிலேட்டட் நியூஸ் தான். ஸோ இங்கிருந்து வேலைக்கு வந்தவங்கலாம் திருப்பி அதோட மதர் ஸ்டேட்டுக்கே போக போகிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு நியூஸு. ஸோ அடுத்தபடி நோட்டட் பிளே ரைட்டர் Bijay Mishra passes away. He won the Kedar Sahitya Academy Award in 2013 for his which play அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேந்திரியா சாகித்ய அகாடமி அவார்டு இவர் வாங்கியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டட் பிளே ரைட்டர்னா என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராமா ரைட்டர் தான். நம்ம நிறைய இடத்துல ஸ்டேஜ் ஷோஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ராமா ரைட்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனபஸ்திரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆன்சர். இது வந்து நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எஸ், வெரி குட் வெரி குட். ஸோ சூப்பர். ரைட் ஆன்சர் இஸ் வனபஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண ஆள் கிடையாது. ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ரீசெண்டாக நம்ம ஒரு ஆபிச்சரிஸ் பார்த்தோம், ஒரு அம்மாவை பார்த்தோம். அந்த அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு 56 படங்களுக்கு நிறைய படங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் எழுதினாங்க இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 ட்ராமா 55 படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் லிட்ரரி ஒர்க்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. அதில் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவிஷன் சீரீஸ். இதே மாதிரி ஒரு ஆபிச்சரிஸ் வந்து போன வாரத்தில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவங்களும் அதே மாதிரி ஒரு 55 ட்ராமாஸ் கிட்ட, 60 ஃபிலிம்ஸ் கிட்ட, இதே போல் 7-8 டிவி சீரியல்ஸ் கிட்ட ஸ்கிரிப்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க என்ன அவார்டு வாங்கியிருப்பாங்க,
சாகித்ய அகாடமி வந்து இவ்வளோ ஒரு ஃபேமஸான பர்சன்லாம் கண்டிப்பாக வாங்கியிருந்திருப்பாங்க அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இது ரிலேட்டடான மென்டி குவிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஈவினிங் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெரி குட். நிறைய பேர் ஆன்சர்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட். ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரீஓன்ட் கன்னடா போயட் KS நாயர் அகமத் பாஸ்ட் அவே. ஓகேங்களா, KS அகமத் பாஸ்ட் அவே. நிசார் அகமத் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அவே ஆயிருக்காரு. He was popularly known as for the which name அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதர் நேம்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கேரளா போயட்டு கூட இதே மாதிரி ஒரு அதர் நேம் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த அதர் நேம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது படிக்கணுமா கேட்டால் எஸ், டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ஸ்டடி. ஓகேங்களா, உஷா கங்குலி அந்த பழைய நியூஸ்க்கு வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா KS நிசார் அகமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்கு, அவருடைய பொயட்ரி நேம் கூட சொல்லலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா நித்யோஸ்டவா கவி. ஓகேங்களா, நித்யோஸ்டவா கவி. ஏன்னா இவர் வாங்கின அவார்டும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இவர் வாங்கின அவார்டும் இதே மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பா அவார்டு வாங்கியிருக்காரு இந்த இயர் ஆஃப் 2017. ஓகேங்களா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பா அவார்டு வாங்கியிருந்தாரு. லைவ் வீடியோ தான், ரெக்கார்டர் கிடையாது, லைவ் வீடியோ. ஓகே, ஸோ எஸ் பாம்பா அவார்டு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹி இஸ் ஆல்சோ ரெசிபியன்ட் ஆஃப் தி ராஜேஷ்டவா அவார்ட். பார்த்தீங்களா, நான் அவரோட பேர் மாதிரியே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பேர் தான் வச்சு எல்லா பேர் ஈஸா வந்து ப்ரொஃபஷனல் நேம்னு கூட சொல்லலாம். நிறைய பொயிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் நேம் வேறையா இருக்கும், ப்ரொஃபஷனல் நேம்ஸ்லாம் வேறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் நேம் KS நிசார் அகமதா இருந்தாலும் இவருடைய ப்ரொஃபஷனல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்யோஸ்டவா கவி அப்படிம்பாங்க. கவினாவே ஒரு கவிதை எழுதுற கவிஞர் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா, ஸோ எஸ் இந்த 1981. அதே போல வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு 2008. தயவு செஞ்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஒரிஜினல் நேம் என்ன? ஏன் ஒரிஜினல் நேம் அதுதான். இவங்கெல்லாம் ஒரு போயட், அதெல்லாம் அவங்க வந்து ப்ரொஃபஷனல் நேம் வச்சுப்பாங்க. என்னதெல்லாம் ஒரிஜினல் நேம் தான். ஸோ பத்மஸ்ரீ இன் 2008 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்காரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஒரே ஒரு நியூஸ் தான், ஆனால் அதுக்குள்ளே நான் பல நியூஸை வந்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். லெட்ஸ் சி. வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே, தீ எதிர்த்து போராடுற தீயணைப்பு துறையோட டே இருக்கு இல்லைங்களா, இன்டர்நேஷனல் டேவை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி May 4 தான். இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம்? May 4 டே கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸ்லி என்ன டேவா இருக்கும்? May 4 டே தான் இருக்கும். ஆனால் இது கூட சேர்ந்து தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். May 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்ப்ரிங் ஆஸ்ட்ரானமி டே அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸ்ப்ரிங் ஆஸ்ட்ரானமி டே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் டே. என்னைக்கு? ஃப்ரீடம் இண்டெக்ஸ் டேன்னு சொல்லக்கூடாது, ஃப்ரீடம் டே. ஓகேங்களா, இண்டெக்ஸ்னா ரேங்கிங் வந்துடும். ஸோ வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே என்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 3. அதில் ஃபர்ஸ்ட் யார்? நார்வே. இந்தியாவோட ரேங்கிங் 142. நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் டான் காரஸ் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சண்டே இந்த மே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேத்தா அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சு, முந்தா நேத்து. கரெக்டா? ஸோ அதே போல வேர்ல்ட் லாஃப்டர் டே. ஓகேங்களா, வேர்ல்டு லாஃப்டர் டே அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல் மைனஸ் டே வந்து May 4 தான். இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டேவும் May 4 தான், which is very very important. ஓகேங்களா, so Commonwealth Games Federation has postponed the 7th season of Commonwealth Youth Games in 2021. This game is held in which place அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா டான் க்ரோஸ்னா, நான் வேணா கூகுள் பண்ணிட்டு ஈவினிங் மென்டில சொல்றேன். எனக்குமே அது என்னன்னு தெரியல தான், நான் வந்து கூகுள் பண்ணிட்டு உங்களுக்கு ஈவினிங் சொல்றேன். ஓகே, ஸோ என்ன கேட்குறேன் அப்படின்னா காமன்வெல்த் கேம்ஸ் ஃப்ரீடம் ஃபெடரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நடக்க இருந்தது 2021 நடக்க இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை போஸ்ட்பான் பண்ணி விட்டாங்க. அது எந்த இடத்துல நடக்க இருந்தது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, த போர்ட் ஆஃப் ஸ்பெயின் அப்படிலாம் அதெல்லாம் நடக்கதா இருந்தது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒன்று, வாட் ஆர் ஆல் தி காமன்வெல்த் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத தயவு செஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க. வை? பிகாஸ் ஸோ அதில் கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இதில் எது காமன்வெல்த் கண்ட்ரி கிடையாது அப்படின்னு ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா படிச்சிடும். எல்லா நியூஸையும் படிச்சிருப்போம், காமன்வெல்த் கண்ட்ரிஸ் எதுன்னு நம்ம தெரியாது. இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட காமன்வெல்த் கண்ட்ரிஸ் தான். அது என்னன்னு சொல்லி படிச்சு வச்சிருங்க. அதில் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 72 காமன்வெல்த் கேம்ஸ் அசோசியேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு படிச்சு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படிங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் காமன்வெல்த் ஹெட் குவார்டர்ஸ், பிரசிடென்ட், பால்கார, பேப்பர்கார, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆக வேண்டும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த BWF, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 எக்ஸ்பான்ஷன் மட்டும், அந்த கோல்ஃபுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் வரும். இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சில எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷனும் அதே மாதிரி தான் போஸ்ட்பாண்டட் த பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020, அதாவது இந்த வருஷம் நடக்க இருந்ததை தூக்கிட்டு கொண்டு போய் 2021 டிசம்பர், ஒரு வருஷம் அப்படியே தள்ளி போட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ்ல நடக்குது? அகெயின் சேம் போஸ்ட்பாண்டட் நியூஸ் தான். ஓகேங்களா,
ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு முக்காவாசி போஸ்ட் பண்ண நியூஸ் இருக்க போகுது. ஓகேங்களா, கண்டிப்பாக போஸ்ட் பண்ண நியூஸ் இருக்க போகுது. அப்பாயின்மெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு எக்ஸ்டெண்டட், அதாவது டென்யூர் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி நியூஸ் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த கொரோனா கால முடிவு வரைக்கும் இந்த மாதிரி போஸ்ட் பண்ண நியூஸ் தான் ஏகப்பட்டது பார்க்க போறோம். டோன்ட் வரி, இதெல்லாம் நம்ம ஒரு கம்பைல்டு வெர்ஷனாக பார்க்க போறோம். ஓகே, ரைட் ஆன்சர் இஸ் ஸ்பெயின் தான். ஸ்பெயின். ஓகே, ஸ்பெயின்ல எங்க? இப்போ அங்கதானே குழப்பமே வருது. ஸ்பெயின்லாம் நல்லா ஈஸியா சொல்லிடுவீங்க. ஸ்பெயின்ல எங்கன்னா ஹவுலா ஸ்பெயின். ஓகே, இது என்ன பேரு? ஹியூல்வா ஸ்பெயின் அப்படின்னு போவாங்க. ஓகேங்களா, இதுதான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, ஃபார்மர் வேர்ல்ட் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் சாம்பியன் பீட்டர் எல்டன் retires from the sport. What is the nickname of the Peter எல்டன்? நம்ம ரீசெண்டா பார்த்தோம் இல்லையா, ஒரிஜினல் நேம் வேற, ப்ரொஃபஷனல் நேம் வேற அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல்ல ஒரு சின்ன செல்ல பேர் வச்சிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு கோல் கீப்பர், அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து ஒரு நியூஸ்ல பார்த்துருந்தோம். எங்க அது யார் கரெக்டா சொல்ற பார்க்கலாம். அந்த கோல் கீப்பருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட் அப்படின்னு பேர் இருந்தது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த கோல் கீப்பருக்கு வந்து பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட் அப்படின்னு பேர் இருந்துச்சு. அந்த கோல் கீப்பர் பேர் என்ன? ஓகே, அந்த த ஃபோர்ஸ். ஓகே, வெரி குட். ஆஹா, இங்கேயே இருக்கா ஆப்ஷன் பி ல. வெரி குட், வெரி குட். ஓகே, த கேட் அப்படின்னு பேர் இருந்தது. அவரோட பேர் சொல்லுங்க. எஸ், வெரி குட். த ஃபோர்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ரீசெண்டா இதே மாதிரி வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். கரெக்டா, தி கேட். அவர் வந்து ஒரு கோல் கீப்பர், ஃபுட்பாலர், கோல் கீப்பர். நான் எல்லா க்ளூவுமே கொடுத்துட்டேன். அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறது போடுங்க. பீட்டர் பான்டி. சந்தியா நாயர். ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் சந்தியா நாயர். எக்ஸலென்ட் ஆன்சர்மா. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ கேட் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் பீட்டர் பானிட்டி அப்படிம்பாங்க. எக்ஸலென்ட் ஆன்சர், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேலா, வெரி குட். இங்கிலாந்து கோல் கீப்பர் பூவரசன் சிவராஜ். வெரி குட், ஆல் தி பெஸ்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் டிட் பிட்ஸ் தான் இருக்கு. Which country association banned saliva and sweat? ஒரு நைஸ் எக்ஸ்பிளனேஷன் உள்ள இந்த கொஸ்டின் தான் அது. ஓகேங்களா, எந்த கண்ட்ரியோடைய கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சலைவாவும் ஸ்வெட், ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் சைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது டியூ டு திஸ் கொரோனா. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்து, இது எந்த கண்ட்ரியோடைய கிரிக்கெட் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ரைட் ஆன்சர் இஸ் ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நிறைய பேருக்கு ஒரு வந்து டவுட் இருக்கும். அது நானுமே நான் சின்ன வயசுல கிரிக்கெட் பார்த்து யூஸ் பண்ணேன். அது எதுக்குடா பாலை போட்டு அப்படி தேய்க்கிறீங்க, துப்புறீங்க, அது விளையாடுறது ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்கன்னு யோசிச்சிருக்கோம். அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டாக் இல்லாமல் இருக்குமா. ஓகே, ஸோ அப்போதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுது. என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பால்ஸ் எல்லாமே நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வந்து டேம்பர் பண்றது பார்த்துட்டு, அதாவது ஒன் சைடா மட்டும் சாஃப்ட் ஆக்கிட்டே இருப்பாங்க, ஷைன் பண்ணிட்டே இருப்பாங்க பால். எதுக்காக அப்படின்னு போய் கேட்டீங்க அப்படின்னா, பாலோட ரெண்டு சைடு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா சீம், இதுதான் சீம் சொல்லுவாங்க, சென்டர் பொசிஷன் சீம் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சைட்ல மேட்ச் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாவே ஒரு சைடை மட்டும் இப்படி தேய்ச்சி 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 சாஃப்ட் ஆக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அந்த ஷைன் ஆக்கிட்டே இருப்பாங்க? ஏன் ஷைன் ஆக்கிட்டே இருக்காங்கன்னா ஸ்விங் பண்றதுக்காக தான். இப்போ பாலை நீங்க வந்து ஏர்லயே ஸ்விங் பண்ணலாம். இப்போ நீங்க ஸ்ட்ரைட்டா டெலிவரி பண்ணா பால் இப்படி போய் இப்படிதான் ஸ்ட்ரைட்டா போகும். ஆனா நீங்க ஒன் சைடா வந்து ஷைன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ரஃப் சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கம் ரஃபாவே தான் இருக்கும். இந்த ரஃப் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஏரோட ஃபிரிக்ஷனால என்ன ஆகும்னா பாலை தூக்கி வீசும்போது இந்த ரஃப் சைடு வந்து ஒரு பக்கமா புஷ் பண்ணி விட்டுரும். ஷைன்ல வந்து ஏர் இப்படி வலிக்கிட்டு போயிடும், இப்படி வந்து வலிக்கிட்டு போயிடும். அப்போ நீங்க பால் இப்படி வீசும்போது ஒரு சைடு ஏர் வந்து பயங்கர ஒரு ப்ரெஷர் கொடுத்து அப்படியே பால் திருப்போம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் இப்படி விடுறாங்க அப்படின்னா அது வரப்பே இப்படி திரும்பி தான் உள்ள வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்விங் கிடைக்கும். ஸோ இதுக்காக பாலை வந்து ஒன் சைடு எப்பவுமே ஷைன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை ஏன் வந்து இப்போ வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போதான் கொரோனா பரவுதே, இது எச்சத்துப்பி வந்து பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவு இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்வெட்டை யூஸ் பண்ணி இதை ஷைன் பண்ணுறது, அப்புறம் சலைவா யூஸ் பண்ணி ஷைன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, ஃபைல்ஸே போய் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. அது எந்த ஆப் ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிடலாம். ஓகே, ஃபைல்ஸே போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ எல்லாரும் தொட்டு எடுக்கிறதுனால கொரோனா பரவ வாய்ப்பு இருக்காது. கரலே ஆப், வெரி குட், எவ்வளோ அழகா ரிமெம்பர் பண்றீங்க, வெரி குட், சூப்பர். காலையில் செம்மையான ஒரு வைப்ஸ். ஓகே, கரலே ஆப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆன்லைன் ஆப் கொண்டு வந்தது. ஓகேலா, என்டிபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரமேஷ் பாபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர்ஸ், ஓகேங்களா, டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, ஹி வாஸ் தி சக்சஸர் பை ஹூம். ஆல்ரெடி இந்த பதவியில் ஒருத்தர் இருந்தார், ஆபரேஷன்ஸ்க்கான டைரக்டரா ஒருத்தர் இருந்தாரு. அவர் பதவி விலகினது அப்புறம் இவரை வந்து பதவியா அந்த இடத்துக்கு போட்டிருக்காங்க. ரைட் ஆன்சர் இஸ் பிரகாஷ் திவாரி. எனி நேம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், எதிர் பிரகாஷ் திவாரி ஏதோ நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆனா ஒரு விஷயம் இருக்கு, இதே மாதிரி செக்ரட்டரி ஒருத்தவங்களை போட்டுருந்தாங்க. அது எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? என்டிபிசி ரீசெண்டா இது மாதிரி ஒரு செக்ரட்டரி ஒருத்தவங்க வந்து நாமினேட் பண்ண அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதையும் வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே, த பிரகாஷ் திவாரி இஸ் ரைட் ஆன்சர்.
which organization ஓகேங்களா which organization gives $400 million multi-year financial support to the India? இந்த வேர்ல்டு பேங்க் ஆகட்டும், IMF ஆகட்டும், இவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்றாங்க, ஒரு எக்கனாமிக் கிரிசிஸ்ல இருந்து இந்த எல்லா நேஷன்ஸும் வெளியே வரதுக்காக அந்தந்த நேஷன்ஸ்க்குரிய லோன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும். ஓகேங்களா? ஸோ எஸ், அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த வேர்ல்டு பேங்க் வந்து யாரு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செக்ஷனுக்கு போடுற மியூசிக் நல்லா இருக்கு. தேங்க்யூ சந்தோஷ் ரெட்டி. ஒரு பிரேக்குக்காக தான் அது. ஓகேங்களா? எஸ், இந்த வேர்ல்டு பேங்க் என்ன செய்யறாங்க, நம்ம இந்தியாவுக்கு $400 மில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி-இயர் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து நமக்கு பண்றாங்க. ஓகேங்களா? விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு ரீசெண்டா கொடுத்த அசைன்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை பெயில் அவுட்? வாட் இஸ் மீன் பை பெயில் அவுட்? இதே கான்செப்டை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் டேர்ம் தான் கால்ஸ் பெயில் அவுட். இதோட ஆப்போசிட் டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயில் இன். ஓகேங்களா? இதோட ஆப்போசிட் டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயில் இன். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ஃபினான்ஷியல் டேர்ம் ஆஸ் ஃபார் ஆஸ் மல்டி-இயர் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கன்சர்ன்ஸ். ஓகேங்களா? இதே ஒரு கான்செப்ட்ல தான் அந்த பெயில் அவுட் அண்ட் பெயில் இன் இருக்க போகுது. பெயில் ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு, ஈஸியா படிக்க முடியுது புஜி. தேங்க்யூமா, தேங்க்யூ புவி, தேங்க்யூ புவி. ஓகே, ஃபண்டிங் ஆஃப் ரிசோர்சஸ். ஓகே, சம்வேர் கரெக்ட். ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் பார், வெரி குட். சிவாக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க, அது எது மூலியமா கொடுப்பாங்கிறதா ரொம்ப முக்கியமான நியூஸ். பை பாண்ட், பை கேஷ், ஆர் பை ரிசோர்சஸ், ஆர் பை ஈவன் லோன். ஓகேங்களா? எதுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுப்பாங்க? ஒரு கம்பெனி சடன் ஃபால் ஆகுது, ஒரு பயங்கரமான லாஸை சந்திக்க போகுது, டோட்டல் வந்து அப்சைட் டவுனா மாற போகுது அப்படின்னா கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, அந்த கம்பெனி தூக்கி நிறுத்துறதுக்காக இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்குற பேர் தான் பெயில் அவுட். பெயில்னா பா உன் நஷ்டத்தை நீயே பாட்டுக்குவா அப்படின்னு சொல்லி விட்டுறது. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் தான் இங்க என்ன பண்றாங்க, ஃபினான்சியல் சப்போர்ட் இந்தியாவுக்கே கொடுக்குறாங்க. ஓகேலா? இது ஜஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் இப்படி ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ மறக்காது, பெயில் அவுட் உங்களுக்கு எப்பவும் மறக்காது. அந்த கரண்ட் பேஸோட ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகேலா? வெரி குட். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்ப்போமா? HDFC பேங்க் ஹஸ் ரிலீஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நானுமே யோசிச்சு பாட்டு ரிலீஸ் பண்ணி கொரோனா காலத்துல எதுக்கியா பாட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டேன். அப்பதான் பார்த்தாங்க அந்த பாட்டு பேர் வந்து ஹம் ஹர் நஹி மானிங்கே அப்படின்னாங்க. சத்தியமா நமக்கு ஹிந்தி புரியாது. சரி, அது என்னன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தப்போ, டு கீப் ஹோப்ஸ் up against the amidst the ongoing in the national lockdown COVID-19. இப்போ எல்லாருமே லாக்டவுன் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு பாட்டு, இது ரிலீக்ஸ் எழுதுறது யாருன்னு பார்த்தாங்க. ஆனா மியூசிக் போட்டது யாரு, நம்ம தலை ஏஆர் ரஹ்மான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மியூசிக் வந்து போட்டிருந்தாரு. இது லிரிக்ஸ் எழுதுனவங்க தான் யாரு வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? அவர் கம்போசர், ஏஆர் ரஹ்மான் தான் வந்து கம்போசர். இது எதுக்காக வந்து இந்த பாட்டை போட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த பாட்டின் மூலியமா என்ன செய்யறாங்கன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்க. இந்த பாட்டு ஷேர் ஆச்சுன்னா $500. ஓகேங்களா? ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணிட்டாங்கன்னா $500 போகும். இந்த கலெக்ட் பண்ண காசெல்லாம் எங்க போக போகுது, நம்மளுடைய பிரசிடென்டோட நம்மளுடைய அந்த பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுக்கு போக போகுது. எதுக்குன்னா இந்த கொரோனாக்காக வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்களே, அந்த வந்து கவர்மெண்ட்டுடைய ஃபண்ட்ஸுக்கு போக போகுது இந்த கலெக்ட் பண்ண காசு. ஸோ இது ஒரு நல்ல காசுக்காக தான் இருக்க போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இதுக்கு கம்போஸ் பண்ண யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான். இது ஒவ்வொரு முறையும் ஷேர் பண்ணும்போது ₹500 வந்து கலெக்ட் பண்ண செய்யப்படும். அட் த சேம் டைம் பிஎம் ஃபண்ட்ஸ்க்காக வந்து போக போகுது. எதுக்காக? இந்த கொரோனாவுடைய பிஎம் ஃபண்ட்ஸ்க்காக போக போகுது. ஓகேங்களா? டிட்பில்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா HDFCயோட பேசிக்கா ஹெட் குவார்டர்ஸ் படிச்சணும், மும்பை மகாராஷ்டிரா, விச் இஸ் வெரி ஈஸி ஒன். அடுத்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் MD and CEO வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யா பூரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா one of the main question in the April current affairs, the May 4 current affairs, one of the important question. அந்த country வந்து பாத்தீங்க அப்படின்னா launch the first class satellite for monitoring the Arctic climate. ஓகேங்களா? this year இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிக் கிளைமேட்ஸ் ஆர்டிக் ரீஜனுடைய கிளைமேட்ஸை வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. பிகாஸ் என்னைக்கு ஒரு கோட் கூட சொல்லியிருந்தாங்க, என்னைக்கு ஆர்டிக் ரீஜன்ல இருந்து ஐஸ் வந்து குறையுதோ அன்னைக்கு உலகத்துல முக்காவாசி பார்ட் அவருடைய இடம் வந்து மூழ்கிருமா. இது என்னைக்கோ ஒரு ஃபன் ஃபேக்டா இல்லை என்னன்னு தெரியல, ஆனா ஒரு தடவை ஃபேக்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்டிக் ரீஜன்ல வந்து பனியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பனிக்கட்டியா, அதுல என்னைக்கு வந்து அதோட உருகிற ரேஷியோ வந்து ஈக்குவலி ப்ரொபோர்ஷனல் எதுக்கு அப்படின்னா இருக்கிற லேண்ட் ஏரியாஸ் தான் உள்ள போயிடும். இது வந்து ஒரு பெரிய கால்குலேஷனா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வருஷத்தை ரொம்ப மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே. ஸோ அப்படி மானிட்டர் பண்றப்போ அதுக்காக ஒரு சேட்டலைட் அனுப்பும் இல்லையா, இந்த தடவை ஃபர்ஸ்ட் யார் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா தான். இப்போ இந்த ஸ்பேஸ் மிஷன்ஸ்ல மட்டும் இப்போ 3 பேர் அடிபட்டிருக்கு. யார் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்தியா, ஓகே, ஆப்வியஸ்லி இந்தியா, USA, சைனா, ரஷ்யா. இப்போ யார் என்னென்ன ஸ்பேஸ் மிஷன்ல அடிபட்டிருக்கான்னு பார்ப்போம். இந்தியா எடுத்துட்டீங்க அப்படின்னா கங்கன்யான் மிஷன்,
இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்கன்யான் மிஷன். யூஎஸ்ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மார்ஸ் மிஷன், ஓகேங்களா, மார்ஸ் மிஷன். as well as சைனாவும் அதே மாதிரி தான் மார்ஸ் மிஷன். இந்த ரஷ்யா எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக் சர்க்கிள். இதை தாண்டி ஸ்பேஸ் மிஷன்ஸ் என்னென்ன இருக்கு, ஓகேங்களா, இதை தாண்டி ஸ்பேஸ் மிஷன்ஸ் என்னென்ன இருக்கு, இந்த வருஷம் நடக்கக்கூடிய ஸ்பேஸ் ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் பண்ணாங்களே, அதையும் சேர்த்து போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் மிஷன்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக எழுதி வச்சுக்கோங்க, விச் இஸ் ஈஸி டு ரிமெம்பர், மறக்காது நமக்கு எப்பயுமே. ஓகே, இந்த மாதிரி ஈரான் வந்து என்ன பண்றாங்க, 100 அப்படிங்கிற சேட்டலைட் அனுப்ப போறாங்க. வெரி குட். இப்படி எல்லாம் ஒரு குரூப்பா படிக்கும்போது ஞாபகம் வருது பாருங்க. ஈரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 அப்படிங்கிற சேட்டலைட்டை லான்ச் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ 1 2 3 4 5 டோட்டல் 5. ஓகேங்களா, வெரி குட், எக்ஸலண்ட் ஒன், எக்ஸலண்ட். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அந்த நியூஸ் வந்து பாத்தீங்க. இந்த சேட்டலைட்டின் பெயர் என்ன நல்லா பாத்துக்கோங்க, ஆர்டிகா எம் சேட்டலைட். ஏன்னா ஆர்டிக் ரீஜன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆர்டிகா ரீஜன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேட்டலைட் பேர் ஆர்டிகா எம் அப்படிங்கிறதா. இந்த நியூஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மென்டலி இது ஒரு வேற ஃபார்ம்ல இருக்க போகுது. ஓகே, ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். In the below option, which state is not launched one nation one ration card? ஓகேங்களா, one nation one ration card. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு லான்ச் ஆச்சு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு வந்து எப்போ லான்ச் ஆச்சு ஞாபகம் இருக்கா? இப்பதான் லான்ச் ஆச்சா? இந்த மே மாசம் லான்ச் ஆச்சா? இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த பிப்ரவரி லான்ச் ஆச்சா? எப்போ லான்ச் ஆச்சு அதை யார் சொல்றான்னு பார்ப்போம். இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு எப்போ லான்ச் ஆச்சு ஞாபகம் இருக்கா? நம்ம இதே கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படிச்சோம், அப்பதான் லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட், ஜூன் 2019. போன வருஷம் ஜூன் மாசம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சப்போ ஞாபகம் இருக்கு. போன வருஷம் கரெக்டா எதுக்கு படிச்சுட்டு இருந்தோம், இதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் இதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சேம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் போன வருஷம் படிச்சோம், இதே எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு தான். ஸோ அப்பதான் லான்ச் பண்ணாங்க ஜூன் 2019. ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்துச்சான்னு கேட்டா கிடையாது, ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து இல்லாமலே இருந்தது. இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17 ஸ்டேட்ஸ் ஆட் பண்றாங்க. அதை தான் உங்களுக்கு கொஸ்டினா கொடுத்துருக்கேன். இதுல இருந்து எது வந்து இன்னுமே வந்து ஆட் பண்ணல அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூலி அப்ரூவ்ட் ஸ்டேட்ஸ், அதாவது ஒரு 17 ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து டோட்டலா வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து இருக்கிறது இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு டோட்டலி 17 ஸ்டேட்ஸ். அதெல்லாம் எடுத்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஆட் மேன் அவுட்ல கொஸ்டின் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் 17 ஸ்டேட்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 12 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த டோட்டல் ஸ்டேட்ஸ் வந்து நீங்க படிச்சு வச்சாலே அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக்ஸாவே கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, சரி, அடுத்து இங்க வாங்க. அடுத்த ஒரு நியூஸ், 200 நியூ மந்திஸ். என்னடா மந்திஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னு பார்த்தேன். added the ENAM platform from the 7 states. How many mandis inaugurated in ENAM platform in Andhra Pradesh அப்படிங்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆன்சர் போட்டுடலாம், அப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பார்த்தலாம். ஒரு வெரி ஈஸியஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகேங்களா, the right answer for this question எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சர் பண்றதுக்கு நீங்க பண்றதுக்கு 11. வெரி குட், 785, 11. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். எஸ், 11 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஆந்திர பிரதேஷ்ல மட்டும் 11 மந்திஸ். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஏஎம் கூடிய எக்ஸ்பான்ஷன் என்ன, எவ்வளவு பேருக்கு தெரியும் என்ஏஎம் குள்ள? ஓகே, என்ஏஎம் கூடிய எக்ஸ்பான்ஷன் என்ன? நேச்சுரல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டா இல்ல நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டா? ரெண்டு தான். உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டா இல்ல நேச்சுரல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டா? இது சொன்னாலே போதும். ஓகேங்களா, வெரி குட், வெரி குட். நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் தான் இந்த என்ஏஎம்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் நடக்கும். எப்படின்னா இப்ப நான் வெங்காயம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வெங்காயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விலையை போடுவேன். அதுக்கு ஒரு பிட் பண்ணி ஒருத்தவங்க வருவாங்க, நான் இந்த விலைக்கு இதை வாங்கிக்கிறேன். ஒரு பார்கெயின் நடக்கும், அப்புறம் டோட்டலா விலையை ஃபிக்ஸ் பண்ணிடும். இது ஒரு மாதிரி ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் நடக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திஸ்னா என்னன்னா மார்க்கெட். ஹிந்தில தான், இப்போ தமிழ் இங்கிலீஷ்ல மார்க்கெட், தமிழ்ல சந்தை, அது மாதிரி ஹிந்தியில மந்திஸ். அவ்வளவுதான். மந்திஸ்ங்கிறதுனா 200 புதிய மார்க்கெட் வந்திருக்கு. எந்த ஸ்கீம்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈனாம் பிளாட்ஃபார்ம் ஸ்கீம்குள்ளார இந்த 200 புதிய மார்க்கெட்டுகள் வந்திருக்கு. அதுல எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இல்ல எத்தனை மார்க்கெட் இருக்குங்கிறது which is very very இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இங்க வந்து பாருங்க, இந்த 200 மார்க்கெட் which is including ஆந்திர பிரதேஷ்ல 11, குஜராத்ல 25, ஒடிசால 16, ராஜஸ்தான்ல மட்டுமே 94. ஓகேங்களா, தமிழ்நாட்டுல 27, உத்தரப்பிரதேஷ்ல 25 அண்ட் கர்நாடகால 2 மந்திஸ். ஓகேங்களா, கண்டிப்பா இந்த நம்பர்ஸை எப்படி நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா
இப்படி எழுதிக்கோங்க, நாம்னு சொல்லி போட்டுக்கோங்களா, நாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் எழுதி இந்த நியூஸ் இப்படி எழுதினாலே போதும். வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ஏபியில் 11 அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா 25. இப்படி வந்து நம்பர்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு நாமல் பார்த்தா ஞாபகம் வரும். ஓகே, திஸ் இஸ் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் 200 நியூ மந்திஸ். அதுல ஏபியில் 11, குஜராத்ல 25, அடுத்து ராஜஸ்தான்ல 94, 6ன்னு போட்டு 94 போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இந்த அளவுக்கு எழுதி வச்சாலே உங்களுக்காக ரீகால் பண்ணி எல்லாத்தையும் எழுதாதீங்க. ஓகேவா? எஸ். அடுத்தபடியா வந்து நேஷனல் நியூஸ் பார்த்தலாம். த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, த லாஸ்ட் நியூஸ் ஆஃப் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஓகேலா? ஜல் சக்தி மினிஸ்ட்ரிக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளீன் கங்கா மிஷனை கொண்டு வராங்க. அடுத்து த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் ஆர்கனைஸ்ட் an ஐடியாதான் கிராக்கத்தான் ஐடியாதான் மாதிரி இந்த ஐடியாதான் ஆன் தி ஃபியூச்சர் ஆஃப் ரிவர் மேனேஜ்மெண்ட் டு எக்ஸ்ப்ளோர் how the COVID-19 crisis can escape the river management strategies for the future. Who is the constituency of Jal Shakti Ministry அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஈஸி கொஸ்டின், டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஜோத்பூர் இஸ் தி ரைட் ஆன்சர். வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளீன் கங்கா மிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வருஷம் நடந்துட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? வருஷம் என்ன பண்றாங்க, இந்த கங்கா ரிவரை கிளீன் பண்ணும். அதுக்கு ஒரு 500 கோடி 400 கோடி 300 கோடின்னு செலவழிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த COVID-19 வந்து இந்த மாதிரி இந்த கிளீனிங் ரிவர் ப்ராசஸை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா என்ன கேட்டா அது பாதிக்கவே பாதிக்காது. ஏன் சொல்லுவேன்னா இப்போ நேச்சர் இஸ் ரீஸ்டோரிங் தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சர் இஸ் ரீஸ்டோரிங், நம்ம கிளீன் பண்ண வேணாம். இப்போ கோவிட் அதுவாகவே கிளீன் பண்ணிட்டு இருக்கு நேஷனல் வந்து வேர்ல்டு வைடா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு என்ன கேட்டா நான் சொல்லுவேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதைத்தான் வந்து ஐடியா தான்னா ஐடியாஸை ஜென்ரேட் பண்ற ஒரு சப்மிட் மாதிரி தான். ஓகேங்களா? எஸ். அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் லாஸ்ட், உடனே வந்துடாது. ஓகே, இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டுக்கு முந்தின நியூஸ். கரெக்டா? எஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷவர்தன் என்ன செய்யறாரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மல்டிமீடியா கைடு வந்து ஒன்று லான்ச் பண்றாரு. ஓகேங்களா? மல்டிமீடியா கைடை வந்து ஒன்று லான்ச் பண்றாரு. வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி கைட் ஃபார் தி COVID-19 தான். ஆப்வியஸ்லி ஃபார் தி COVID-19. ஓகே, ஃபார் தி COVID-19 இதோட நேம் ஞாபகம் இருக்கா? கோவிட் கதா இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி ஒரு மல்டிமீடியா ஒரு கைடை வந்து லான்ச் பண்றாரு. இவர் இந்த லான்ச் பண்ணும்போது உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து அந்த ஸ்பீச்ல கொடுத்திருந்தாரு. அருமையான ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா இந்த COVID-19 ஓகேங்களா, இந்த COVID-19 பேண்டமிக் இருக்கு இல்லைங்களா, இந்த பேண்டமிக் இந்தியாவில் வந்து தவிர்த்ததுக்கு ஒரு முக்கியமான இது எங்க போய் இதை லான்ச் பண்ணான்னு தெரியுமா? இது அது ஒரு கொஸ்டின். இது எங்க போய் வெரி குட். இந்த 50th ஃபவுண்டேஷன் டே ஆஃப் DST. ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் பூவர்ஸ் அண்ட் சிவராஜ். ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து போய் அந்த அந்த அவங்களோட 50வது டே தான், 50வது ஃபவுண்டேஷன் டே தான் பாத்தீங்க அப்படின்னா இதை லான்ச் பண்ணாரு. அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில போயிட்டு அவர் என்ன பேசினார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த COVID-19 பேண்டமிக்கை நம்ம ஓவர் கம் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், முக்கியமான ஒரு டூல் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்படி அங்கங்க ஒரு வென்டிலேட்டர், அங்கங்க ஒரு ஆப், ஒரு வெப் போர்ட்டல், இப்படி வந்து நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் நினைச்சா நார்த் இந்தியாவில் இவர் பேசினார்னா சவுத் இந்தியா வரைக்கும் அது வந்து அட் டைம்ல லைவ் போயிட்டு எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்து லாக்டவுனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணதுக்கு இப்படி இந்தியான்ட்டு இல்லை உலகம் முழுக்க அவரான மென்ஷன் பண்ணது இந்தியாவை. இந்த இந்தியா முழுக்க இந்த COVID-19 நம்ம ரொம்ப அழகா நம்ம வந்து பாதுகாத்தோம், ப்ரிவென்ட் பண்ணோம், அதுக்கான மெசேஜ் எடுத்தோம் அப்படின்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்னாரு. என்னதான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் கேர்ஃபுல்னஸ்லாம் இருந்தாலும் இதை ப்ராப்பரா சவுத் இந்தியாவோட ஒவ்வொரு வீட்லயும் போய் நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியா வரைக்கும் போய் ரீச் பண்ணதுக்கு ஒரே காரணம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இன்வால்மெண்ட் அண்ட் அதோடைய என்ன சொல்றது அதோடைய பிரசன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு சீக்கிரம் நம்மளால COVID-19 கொண்டு வர முடிச்சுன்னு சொன்னாரு, விச் இஸ் வெரி வெரி ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லைன்னா கண்டிப்பா கஷ்டம். ஓகே, ஸோ அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் இதுல ஒரு நியூஸ் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ஹாஸ்டஸ் தி 13th வெபினார். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் லாஸ்ட் கொஸ்டின் தான். 13வது வெபினார் செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லான்ச் பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேக்கோ அப்னா தேஷ் அப்படிங்கிறது தான். ஓகே, தேக்கோ அப்னா தேஷ் அப்படிங்கிறது தான் அந்த வெபினாரோட நேமு. இதுல வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட்டா என்னத்தை டிசைட் பண்ணிருக்காங்கன்னா இந்த சரிக்ஷா டைகர் ரிசர்வ். பாத்தீங்களா? சரிக்ஷா டைகர் ரிசர்வ் வந்து ஒன் ஆஃப் தி டூரிசம் ஸ்பாட்டா வந்து இது பண்ணிருக்காங்க. வேர் இஸ் தி சரிக்ஷா டைகர் ரிசர்வ் அப்படிங்கறத கொஸ்டின். த ரைட் ஆன்சர் இஸ் அசாமா ராஜஸ்தான். ரைட் ஆன்சர் இஸ் ராஜஸ்தான். வெரி குட். ரைட் ஆன்சர் இஸ் ராஜஸ்தான். இதுதான் வந்து இந்த நியூஸ்.
இவங்க என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்னா தேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா தேக்கோ அப்னா தேஷ் ஸ்கீம்ல என்ன சொல்றாங்க, டேக் அ பிளட்ஜ் ஆஃப் விசிட்டிங் அட்லீஸ்ட் 15 லொகேஷன்ஸ் அக்ராஸ் தி இந்தியா பை 2022 அப்படிங்கிறத பிளட்ஜாவே எடுத்துக்கணுமா. அதாவது 2022 நான் 20 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 15 லொகேஷன்ஸ் இந்தியாவில் வந்து நான் சுத்தி பார்த்துருவேன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கான்செப்ட், இந்த தீமுடைய இந்த சம்மிட்டோடைய தீமேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ யோசிக்கும் போது எப்படி இங்க நம்ம வந்து வீட்டுல இருந்து கடவீதிக்கு போயிட்டு வரதே கஷ்டமா இருக்கு, இதுல எங்க டூர் போறது அப்படின்னு யோசிக்கும் போது யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை 2020 எப்படி வருவான்னு பாத்தீங்கன்னா இப்படித்தான் வந்து இறங்குவாங்க இந்தியாவுக்குள்ள. வரும்போது ஆஹா இந்த ஏரியாவில் ரொம்ப டேஞ்சரான ஏரியாடான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மூக்கெல்லாம் வாயெல்லாம் பொத்திட்டு இந்த மாதிரி ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டூர் போறதுக்குலாம் வருவாங்க. டூரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 கஷ்டப்பட்டு வர மாதிரி தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஆகி போச்சு. ஸோ இப்படித்தான் வருவாங்க 2022 ஆகும்போது. ஸோ இதுதான் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா சரிக்ஸா டைகர் ரிசர்வ்க்கு அப்போ வந்தா இப்படித்தான் வந்திருப்பாங்க. வேர்ல்ட் ஆஸ்மா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் இயர், எவ்ரி இயர் ஆன் விச் டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, May 5. ஓகேங்களா. ஸோ எஸ் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். பட் ஆனால் நீங்க வந்து இந்த டேவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக அது செலிப்ரேட் பண்ற அந்த எக்ஸாக்ட் டேவை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். May 5 இந்த வருஷம் May 5, அடுத்த வருஷம் May 5 கேட்டா தெரியாது. அடுத்த வருஷம் எப்போ ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப் மே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஞாபகம் வச்சாலே போதும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு ஆக்சுவல் கண்டென்ட். ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப் மே தான் வந்து ரைட் ஆன்சர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ த தீம் ஃபார் ஆஸ்மா இஸ் எனஃப் ஆஸ்மா டெத்ஸ். ஓகேங்களா. ஆஸ்மாவால இறந்தது போதும் அப்படிங்கறத எனஃப் டெத்ஸ். இன்னைக்கு நிறைய கார்ட்டூன்ஸ் வரும், அப்படி ஒரு கண்டென்ட் தான் இன்னைக்கு இருக்கு. கரெக்டா. எஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, எனஃப் ஆஸ்மா டெத்ஸ் இந்த தீம் வேர்ல்ட் ஆஸ்மா டே. ஓகேங்களா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடி வீசி இன்டர்புலா இருக்குல்ல, அதான் ஆஸ்மா டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வாட் இஸ் தி தீம் ஆஃப் வேர்ல்ட் ஹேண்ட் ஹைஜீன் டே. வேர்ல்ட் ஹேண்ட் ஹைஜீன் டேவும் இன்னைக்கு தான். வேர்ல்ட் ஹேண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவிடுக்காக தான் கொண்டு வந்தாலும் கேட்டீங்கன்னா கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே இருக்கு. ஸோ அதோட தீம் வந்து இந்த வருஷம் என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகேங்களா. ஆமா. ஓகே, அந்த சாங் கேட்டவங்களுக்கு அப்படி இருக்கா? ஓகே, வெரி குட் வெரி குட், சூப்பர். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் லிவ்ஸ். ஓகேங்களா. சேவ் லைஃப்ஸ், லிவ்ஸ்ன்னு படிக்கணும். ஓகே, காலையில் எந்திரிச்சுன்னு ஒரு மாதிரி மெதப்புலே இருக்கு அதான். ஓகே, ஸோ சேவ் லைஃப்ஸ் கிளீன் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகேங்களா. நீங்க கை கழுவுறது மூலியமா பல லைஃப்ஸை நீங்க வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தான் ரைட்டான தீம். ஏன் ஆனா அப்படியா நான் கை கழுவு எப்படி பல லைஃபை பாதுகாக்கலாம் அப்படின்னா உங்களால யாருக்கும் கொரோனா பரவாம இருந்தாலே நீங்க ஒரு பெரிய நல்லது பண்ணிருக்கீங்க இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் இந்த வருஷம் தீமா வச்சிருக்காங்க, சேவ் லைஃப்ஸ் கிளீன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதான் ரைட் டீம். அண்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான். இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். WHO தான். கண்டிப்பா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்ல யார் கொண்டு வருவாங்க, WHO தான் கொண்டு வருவாங்க. ஆஸ் வெல் ஆஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா May 5 தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இதோட தீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவ் லைஃப்ஸ் கிளீன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேஸ் இன்னைக்கே இருக்கு. என்ன இன்னைக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்க்கலாம். எஸ், நிறைய இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் midwife is observed globally on May 5 every year. In this day, the commemorate of 200th birth anniversary of which person கேட்பாங்க. எனக்கு இந்த வார்த்தையை பார்த்தீங்க, அது என்னடா நடு ஒய்ஃபா, அது என்ன ஒய்ஃப், ஓகே அது என்ன நடுவில் ஒரு ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சேன். என்னடா அது நடு ஒய்ஃப், மிட் ஒய்ஃப்னு ஒரு கான்செப்ட் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போதான் வந்து ஒரு விஷயமே நமக்கே தெரிய ஆரம்பிச்சது. என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யாருடைய பர்த் ஆனிவர்சரியாக செலிப்ரேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 200வது பர்த் ஆனிவர்சரி. யாரோட 200வது பர்த் ஆனிவர்சரினா ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிம்பாங்க. ஓகே, ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நர்ஸு. ஓகேங்களா. இவங்க வந்து ஒரு நர்ஸு. இவங்க இந்த நர்ஸு பணித்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சேவையை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி மதர் தெரசா எப்படியோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நர்ஸு பணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேவை ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து இந்த மிட்வைஃபுக்கு ஒரு கரெக்டான ஒரு வார்த்தை இருக்குது. மிட்வைஃப்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விமென்ஸ், நம்ம அம்மாலாம் வந்து லேபர் டே இருப்பாங்க இல்லையா, அதாவது டெலிவரி டைம், அந்த டெலிவரி ஆப்ரேஷன் நடக்கிற டைம், அந்த வார்டில் அதாவது டெலிவரி நடந்துட்டு இருக்க அந்த வார்டுக்குள்ள இருக்க நர்ஸ், அந்த டெலிவரிக்கு சப்போர்ட் பண்ற நர்ஸ், அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிட் வைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மிட் வைஃப் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம டெலிவரி டைம்ல லேபர் வார்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர் தவிர இருக்கிற நர்ஸுங்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து இன்னும் இங்கிலீஷ்ல சரியான ஒரு ஃபார்ம் சொல்லுவாங்க, a woman who helps other women during her சைல்டு பர்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது எக்ஸாக்ட் லைன் அது அப்படிதான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்கள தான் மிட் வைஃப் ஆஸ் வெல் அஸ் நர்சஸ், இவங்க எல்லாத்தையுமே வந்து ஹானர் செய்யறதுக்காக தான் இந்த டேவே செலிப்ரேட் பண்றாங்க. தி டே நேம் கால்ட் இஸ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி மிட் வைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் இன்க்ளூடிங்
நர்ஸ் ஆல்சோ, லேடி நர்ஸையும் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு ஹானர் பண்ற டேவா தான் செலிப்ரேட் பண்றாங்க. அப்படியாப்பட்ட டே எப்போ உருவாச்சு அப்படின்னா, யாரை வந்து கௌரவிக்கிற விதமா உருவாச்சு அப்படின்னா, இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிற அவங்கள வச்சு தான் வந்து உருவானது. ஓகே, ஸோ எஸ், இதுல வேற ஏதாவது ஒரு முக்கியமான இருக்குன்னா டெஃபினெட்லி முக்கியமானது இருக்கு. இதுல ஒரு தீம் இருக்கு பாருங்க, செலிப்ரேட், டெமான்ஸ்ட்ரேட், மொபைலைஸ், யூனைட், இட்ஸ் அவர் டைம் அப்படிங்க, அவர் டைம் இஸ் நவ் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தீம். இந்த தீமை மறந்துடாதீங்க. கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்டியில் வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இந்த தீமை மறந்து விடாதீர்கள். இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் டி நேஷன், என்னடா அது என்னென்னமோ வருதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் நேம் மாதிரி தான் அது ஒரு நேம் வரும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஆனால் நீங்கள் என்ன ஃபெடரேஷன் ஞாபகம் வச்சா போதும். இந்த ஃபினா ஃபெடரேஷன் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஷெட்யூல்டு த இயர் 2021 Fukuoka, okay, Fukuoka Aquatics World Championships on May 20, 2022. அதாவது இந்த வருஷம் நடக்க இருந்த 2021ல நடக்க இருந்த அந்த அக்வாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ஸை 2022 மேக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அக்வாஸ்டிக்ஸ்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஏதோ தண்ணி சம்பந்தப்பட்ட விளையாட்டு. என்ன தண்ணின்னு கேட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இது எந்த ஸ்போர்ட்டை ரிலேட் பண்ணதான், கண்டிப்பா இங்க கொடுத்துருக்கிறதுலே தண்ணி சம்பந்தமான ஒரு ஸ்போர்ட் எதுவோ அதை தான் நீங்க வந்து கிளிக் பண்ண போறீங்க. கரெக்டா? எஸ், வெரி குட். ஸோ ஸ்விம்மிங் தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அக்வாஸ்டிக்ஸ்னு வந்தாலே உங்களுக்கே தெரியும் அது வந்து ஒரு நீர் சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஸ்விம்மிங்காக தான் இருக்கும். ஸோ இதுல உங்களோட பிரசிடென்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து என்ன கேட்டா இதுக்கு தேவையானா ஏதோ ஒரு லைட்டா படிச்சு வச்சுட்டா போதும், ஜஸ்ட் கண்ணில் பார்த்து வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஜூலியோ, இது ஈஸியாக ஒரு ஃபன்னாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஜூலி. ஓகே, நம்ம பிக் பாஸ் ஜூலி வந்து ஸ்விம்மிங்லேயும் நர்ஸா இருந்தாங்களே ஒழிஞ்சு ஸ்விம்மிங்லேயும் அவங்க செமையான ஒரு ஸ்போர்ட் பர்சனாக இருந்தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜூலி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லைட்டாக ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேலா? எஸ், அடுத்த ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்னிஸ் பிளேயர் யூசுப் ஹாசம் கெட்ஸ் லைஃப் டைம் பேன் ஃப்ரம் தி டென்னிஸ் இன்டெகிரிட்டி யூனிட். ஹி இஸ் ரிலேட்டட் டு விச் கண்ட்ரி அப்படிம்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த கண்ட்ரி பேர் நான் இங்கே ஆப்ஷனில் வந்துட்டோம், லைஃப் டைம் பேன். ஓகேங்களா? லைஃப் டைம் பேனா வந்து அறிவிச்சிருக்கான். அதாவது இவர் இனிமேல் வாழ்க்கையில டென்னிஸ் விளையாடவே முடியாது, அப்படியாப்பட்ட ஒரு பேனை வந்து அறிவிச்சிருக்காங்க. பாவத்தை, ஏன்டா குழந்தை பிள்ளைக்கு இப்படி ஒரு பண்ணீங்க? ஏன் குழந்தை பிள்ளைன்னு சொல்றது ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா இவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 21, 21 வயசு. கரியரே இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும், அதுக்குள்ளார கரியரை முடிச்சிட்டார். ஏன் அப்படின்னா இவர் 2015 இருந்து, ஓகேங்களா, 2015 இருந்து 2019 வரைக்கும் இந்த 4 வருஷமா இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரே கரப்ஷன், மேட்ச் ஃபிக்ஸிங்கு, கரப்ஷன் பண்ணுறது. நான் என்ன யோசித்தேன், நல்ல ஒரு டென்னிஸ் விளையாட்டுனாலே நல்ல காசு சம்பாரிச்சிருப்பார். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம அன்னைக்கு ஒன்று பார்த்துருந்தோம், டென்னிஸ் விளையாட்டில் வந்து அந்த இவ்வளோ $400 என்னென்னமோ அவ்வளோ ப்ரைஸ்லாம். ஓகேங்களா? $4300 ப்ரைஸ், எவ்வளவோ ப்ரைஸு. அந்த அளவுக்குலாம் வந்து பிரைஸ் கொடுத்துட்டு இருந்தான். இவர் நல்லா விளையாண்டாலே அந்த காசெல்லாம் மேபி இப்பெல்லாம் கூட ஒரு 5-6 வருஷத்துக்கு சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாப்ல, மல்டிபிள் ஃபிக்ஸிங், அடிக்கடி மேட்ச் ஃபிக்ஸிங்ல மாட்டி பார்த்துருக்காங்க. என்னடா உனக்கு 21 வயசுலேயே இவ்வளோ மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ற, உனக்கு வளர விட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் லைஃப் டைம்ல இனிமேல் பேன் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் லைஃப் டைம் பேன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸா வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நியூஸ் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இவரோட பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசுப் ஹாசம். இவர் டென்னிஸ் விளையாட்டு வீரர், ஈஜிப்தை சேர்ந்தவர். இவர் மல்டிபிள் கரப்ஷன் ஈடுபட்டிருந்த அந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா from 2015 to the 2019. His age is 21 due to corruption. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So Sriram Venkatraman will be the new Flipkart Commerce CFO. He is replaced by whom? ஆக்சுவலா இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மலாம் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கத்துக்க வேண்டிய ஃபாரினர்ஸ்ல வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இங்க இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் வெங்கட்ராமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிளிப்கார்ட்டோடைய CFO. அதாவது CFOனா உங்களுக்கே தெரியும் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். CFOனா சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர். கரெக்டா? சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர். அப்போ இவர் வந்து இப்போ புதுசாக பதவி ஏற்றிருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பதவி விலகி இருப்பாங்களா? அவங்க யாருன்னு தான் கொஸ்டின். ரைட் ஆன்சர் ரொம்ப ஈஸி, எமிலி மேக்னில். ஏன் அவ்வளோ ஈஸின்னு சொன்னா அப்படின்னா இவங்க இப்போதான் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம், இவங்க இந்த மாதிரி பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இப்போ பதவி விலகிட்டாங்க. ஏன் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லுங்க, கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டா? அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். என்னன்னா இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா எவ்வளோ பெரிய பதவி, ஒரு ஃப்ளிப்கார்ட் வால்மார்ட் கம்பெனியான அந்த ஃப்ளிப்கார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா CFO சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர்னா அவ்வளோ பெரிய பதவி. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா திரும்பி இந்தியாவிலேருந்து அவங்க ஊருக்கே போகிறாங்க, அவங்களுடைய ஹோம் டவுனுக்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கரியர் டெவலப் பண்ணுறதுக்கு
அதர் தேன் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான இருக்க அதர் தேன் ஃப்ளிப்கார்ட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக திருப்பி நான் என் ஊருக்கே போகிறேன், இந்த பதவி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு விட்டு போகிறான். நான் அப்படியா இது இப்படியா நமக்கெல்லாம் அப்படி ஒரு வேலை கிடைச்சதா நம்ம பையனோட பையன் அந்த பையனோட பையன் அப்படியெல்லாம் அந்த ஒரே வேலையிலே உட்கார வச்சிரும். பட் ஆனால் அந்த ஃபாரினர்ஸோட மைண்ட் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, இதை வந்து கரியர் தான் அவங்க எப்பவுமே ஒரு ஸ்டெப் ஹையர் இந்த கரியர் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு படம் எடுத்தா கூட ஒரு ஹாலிவுட் படம் எப்படி இருக்கு இன்னி வரைக்கும் நம்மளால அதை மேட்ச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த ஒரு கரியர் அந்த பேஷன் வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி வெறித்தனமா மாறிடுறானுங்க. அதுக்குன்னே தன் லைஃப்பை வந்து டெடிகேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போதான் பார்த்து வச்சா வேற லெவலில் இருக்காங்க. அந்த மாதிரி தான் கரெக்டா ஒரு படம் பார்த்தா கூட இன்னைக்கு இந்த ஃபாரின் படத்தை ஈக்குவல் பண்ண முடியல. அந்த மாதிரி அவங்க கரியருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த ஒரு பதவியில போய் ஸ்டாப் ஆயிட மாட்டாங்க, அது இன்னும் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ விச் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். காலங்காத்தால் ஒரு செம்ம இன்ஸ்பைரிங்காக ஒரு நியூஸ் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ என்னதான் பதவி விலகலா இருந்தாலும் இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்ஸ்பைரிங் நியூஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்ரீராம் வெங்கட்ராமன் தான் நம்ம ஆள் தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி ஏற்றிருக்காரு, அந்த சிஎஃப்ஓ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஃபார் ஃபிளிப்கார்ட். என்னோட கிராஸ் கொஸ்டின் வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர் பிளிப்கார்ட்டுக்கு மட்டும் தான் சிஎஃப்ஓவா, கூட இன்னொரு கம்பெனி இருக்கு, ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ பிளிப்கார்ட் ஆஸ் வெல் ஆஸ் இன்னொரு கம்பெனி, அதையும் நீங்க சேர்த்து போடணும். ஓகேல, அந்த ஆப்ஷன் முடிஞ்சா போடுங்க. ஓகே, ஆமியோ ஹேஸ் லான்ச்ட் த வீடியோ கேஒய்சி என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் தி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ஸ். ஹூ இஸ் தி சிஇஓ ஆஃப் ஆமியோ அப்படிம்பாங்க. வால்மார்ட் கிடையாது, கண்டிப்பா வால்மார்ட் கிடையாது. ஓகே, தட்ஸ் நாட் வால்மார்ட் கிடையாது. ஓகே, ஸோ எஸ், இப்போ ஆமியோ ஹேஸ் லான்ச் த வீடியோ கேஒய்சி என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது வீடியோ கேஒய்சி என்ஹான்ஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கி இருக்காங்க. யார் அப்படின்னா ஆமியோ அப்படிங்கிற கம்பெனி தான். இதுல வந்து என்ன கேட்கறா, ஹூ இஸ் த சிஇஓ ஆஃப் ஆமியோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நிறைய பேர் அழகா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எஸ், தட்ஸ் ரைட் ஆன்சர். விஷால் லட்சிக்ரமா. ஓகே, லட்சிக்ரமா, விஷால் லட்சிக்ரமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய சிஇஓ ஆமியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும். கேஒய்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நோ யுவர் கஸ்டமர். ஓகேங்களா, நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சின்னு சொல்லுவாங்க. நோ யுவர் கஸ்டமர்னா ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணுறோம். நம்மளோட ஆதார் கார்டு, நம்ம அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் நம்மளை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பேங்க்குக்கு சப்மிட் பண்ணுறது தான் கேஒய்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இருக்குங்காட்டி இந்த கேஒய்சி எப்பவுமே இன்னைக்கு தேதி வரைக்குமே எதில் இருக்குது அப்படின்னா ஆஃப்லைன் மீடியம் தான் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ மேபி ஒரு வேலெட், ஒரு பேடிஎம் மாதிரி ஒரு வேலெட்டு, இல்லை ஒரு மொபிக்விக் மாதிரி ஒரு வேலெட்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன்ல நீங்க அந்த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது கூட வெரிஃபிகேஷனுக்கு யாரு வருவாங்கன்னா ஒரு ஆஃப்லைன் ஸ்டாஃப் வந்து தான் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படித்தான் இவ்வளவு நாள் இருந்துட்டு இருந்தது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆமியோங்கிற கம்பெனி தான் இப்போ உள்ள வராங்க. இந்த ஆமியோங்கிற கம்பெனி யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்காக ஒர்க் பண்றவங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆமியோங்கிற கம்பெனி என்னன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்காக, அதாவது ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் அந்த இடைவேளைக்குள்ள இருக்கிற அந்த சில டெக்னாலஜி சில பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது, அந்த பிளாட்ஃபார்மை மெயின்டைன் பண்றதுங்கிற ப்ராசஸ் தான் இந்த ஆமியோங்கிற கம்பெனியோட வேலை. இப்போ என்ன செய்யறாங்கன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஒய்சிக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு ஆஃப்லைன் ஒரு ஸ்டாஃப் தேவைப்படுது. அதே போல கேஒய்சிக்கு எப்போ பார்த்தாலும் லேட் ஆகுது, ஒரு அப்ளை பண்ணா கூட 2-3 நாள் ஆகுது, ஒரு லாங் ப்ராசஸா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்லாட்டி வீடியோ மூலியமாவே கேஒய்சி பண்ணிடலாம். அப்போ பண்ணோம்னா வெரி சீக்கிரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேஒய்சி பண்ண முடியும். ஆஸ் வெல் ஆஸ் இந்த ப்ராசஸோட லென்த் வந்து சீக்கிரம் குறைஞ்சிரும், டைம் டியூரேஷன் ரொம்ப குறைஞ்சிரும். இன்னைக்கு காலையில் அப்ளை பண்ணா இன்னைக்கு சாயந்தரமே கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இது முக்கியமா எங்க நம்மளுக்கு தேவைப்படும், ஒரு பேங்க் ரிலேட்டட் இடத்துல மட்டும்தான் கேஒய்சி ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஏன் அப்படின்னா வெரிஃபிகேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காசு இல்லையா, ஸோ வந்து கன்ஃபார்ம் நல்ல 1க்கு 4 தடவை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதான் நோ யுவர் கஸ்டமர்ஸ். அதனால தான் இன்னும் எங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலியமா கேஒய்சி பண்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து இதோட சிறப்பு அம்சங்கள். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் அண்ட் எக்கானமில ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்தலாம். ஃபேஸ்புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோம் டு ஹோம் ஃபண்ட்ரைசர் கான்செப்ட் வந்து ஒன்று நடத்த போறாங்க. ஐ ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகேலா, நான் கூட ஐ ஃபார் ஐஒய்எஸ் அப்படின்னு மாதிரி நடிச்சேன். ஸோ ஐ ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. தி மெயின் ஐடியா பிஹைண்ட் தி கான்செப்ட் இஸ் டு 3-pronged in the below option which is not the idea அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஒரு 3 பேஸ் கான்செப்ட் வச்சு தான் அந்த ஐடியாவை ஜென்ரேட் பண்றாங்க. அந்த கான்செப்ட் எதுக்காக யூஸ் ஆக போகுதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்ட் ரைசருக்காக, அந்த COVID-19க்காக இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ், ஹைஜீன் ஒர்க்கர்ஸ், போலீஸ்மென்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி COVID-19க்கு முன்னாடி இருந்து போராடுற அந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்காக ஒரு ஃபண்ட் ரைசிங் ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ HDFC என்ன பண்ணாங்க,
ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ண அந்த பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணி அது மூலியமா ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. இப்போ ஃபேஸ்புக் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து வர ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. இதுல என்ன கேட்கறாங்கன்னா, அந்த கான்செப்ட்டுக்கு ஒரு 3 தீம் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 தீம் தான் என்னென்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. கரெக்டா இல்லை என்ன இல்லைன்னு தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். என்னன்னா டு என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது மட்டும் இல்லை. என்டர்டைன்மெண்ட்டே இல்லையா அப்புறம் எப்படி ஃபேஸ்புக்னா அப்படி கேட்காதீங்க. டு என்டர்டெயின் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இல்லை என்டர்டெயின் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது 3மே இருந்தது. டு என்டர்டெயின், டு பே ட்ரிபியூட் ஃபார் தி ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் அண்ட் டு ரைஸ் ஃபண்ட்ஸ். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் கொண்டு வந்த அந்த கான்செப்டின் உடைய ஒரு தீமின் ஒரு அங்கம். இது 3மே ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்றாங்க. இப்போ ஃபேஸ்புக்னு பார்த்த உடனே கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு 3 நியூஸ் இங்கே வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த ஃபேஸ்புக் ரீசெண்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அடிபட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ அதை வந்து என்னென்ன ஒரு தடவை ரிவைஸ் மட்டும் பண்ணிடலாம். ஒன்று இந்த ஃபேஸ்புக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மெசஞ்சர் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 50 பீப்புள் வரைக்கும் வீடியோ காலில் வந்து லான்ச் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அப்டேட். அடுத்து ஃபேஸ்புக்னு பார்த்தாலே இந்த ரிலையன்ஸ் இப்போ 2-3 நாளாக இந்த நியூஸ் 2-3 வாரங்களுக்கு முன்னாடி இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபேஸ்புக் ரிலையன்ஸை வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் தான் அது. ஏன் அப்படின்னா 10% ஷேரை வாங்கினாங்க. அந்த 10% ஷேரை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸோடது 43,000 கோடி எம்மாடி அப்படிங்கிற ஒரு ஷேரை வந்து வாங்கியிருந்தாங்க. இது மட்டுமா, இன்னொன்னு பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ்புக் பிளஸ் என்ன பண்ணாங்க, ஃபேஸ்புக் பிளஸ் இந்த ரிலையன்ஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா, சூப்பர் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆப் விச் இஸ் மெயின்லி ஃபார் தி கம்யூனிகேஷன் ஆஸ் வெல் அஸ் தி ஷாப்பிங். அது 2 ரிலையன்ஸோட ஷாப்பிங்காகவும் அந்த ஆப்பை லான்ச் பண்ணாங்க. ஸோ இது ஒரு நியூஸ். அடுத்து 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உமனுக்காக, அதாவது டிஜிட்டல் லிட்ரஸி டு த உமன். ஓகேங்களா, டிஜிட்டல் லிட்ரஸி டு தி உமன் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அந்த இனிஷியேட்டிவ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வி திங்க் டிஜிட்டல். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 மெயின் மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் இந்த ஃபேஸ்புக் ரீசெண்ட் டைம்ஸில் கொண்டு வந்தாங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் நீங்கள் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். நம்ம பாண்டி சிவா சார் வந்துட்டாங்க. வெல்கம் பாண்டி சிவா ப்ரோ. ஓகே, அடுத்தது which payment company launches the 2 apps to curb need to touch headsets for the check-in transactions அப்படின்னு சொல்லுவாங்க, which is very very important. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ல இன்வென்ஷன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க டு prevent the COVID spreading அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எந்த ஆப் வந்து நீங்க கரெக்டா சொல்லிடலாம், எந்த ஆப்? பிரகதி பிரகதி எஃபி, வெரி குட் வெரி குட், அதையும் நீங்க சொல்லலாம். வெரி குட், சூப்பர் பிரதீபா, சூப்பர். அடுத்து பாரதி ஆக்ஸாங்கிறாங்க. பாரதி ஆக்ஸா இல்லை, எஸ் இந்த பேடிஎம், பாரத் பே. ஓகேங்களா, பேடிஎம் தான் வந்து பாரத் பே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. இது என்ன இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஃபோன்பே மூலியமா நீங்க கஸ்டமர்ஸ் கூட டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு ஆடியோலயே சொல்லிடும் உங்களுக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, நீங்க எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு அப்படிங்கறத இந்த ஃபோன்பே ஆப் ஒரு வாய்ஸ் மூலியமா உங்ககிட்ட சொன்னா. அதான் ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை கம்யூனிகேட் பண்ணாம ஜஸ்ட் வாய்ஸ் மூலியமாவே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அந்த ஃபோன்பே ஆப் கொண்டு வந்து அந்த இனிஷியேட்டிவின் பெயர். ஆரோக்கிய சேது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டெலிமெடிசன் போர்ட்டல் ஃபார் கன்சல்டேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஆரோக்கிய சேது ஆப் ஆல்ரெடி இருக்கு, அதுல 1 ஸ்டெப் அஹெடா ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா இந்த டெலிமெடிசன் போர்ட்டல் ஃபார் கன்சல்டேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி போர்ட்டல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட போர்ட்டலோட நேம் பார்த்தலாம். தி ரைட் ஆன்சர் இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய சேது மீட்டர் அப்படின்னாங்க. வெரி குட். ஆனா அது மீட்டர்னு படிக்கிறதா இல்ல என்னன்னு படிக்கிறதுன்னு தெரியல. எம்ஐடிஆர், ஓகே, எம்ஐடிஆர் போர்ட்டல், ஆரோக்கிய சேது மீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட்டல் எதுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்கு. இந்த ஆரோக்கிய சேது மூலியமா நீங்க ஆல்ரெடி என்ன பார்த்திருந்தீங்க, டாக்டரை வீடியோ கால் மூலியமா என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், ஒரு கன்சல்டிங் பண்ணிக்கலாம். நம்ம நேரில் ஹாஸ்பிட்டல் போங்க, வீடியோ கால்லே டாக்டர் கிட்ட கன்சல்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து இதுதான் ஒரு ஹைலைட், இந்த ஆப்போட அப்கிரேடே இங்கே தான் இருக்கு. என்னன்னா ஹோம் லேப் டெஸ்ட். இப்போ டாக்டர் வந்து கெஸ் பண்றாரு, தம்பி உனக்கு நான் மருந்து கொடுத்தேன், ஓகே உனக்கு கேட்கல, ஆனால் நீ இன்னுமே உடம்பு சரியில்லாம இருக்கே, அப்போ உனக்கு ஒரு டெஸ்ட் பண்ண, உனக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுமேனா எப்படி, நான் என்ன ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா அந்த டெஸ்ட் பண்ற எக்யூப்மெண்ட் அப்புறம் அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுக்கே வந்துருவாங்க. நம்ம வீட்டுக்கே வந்துட்டு நம்மளோட பிளட் டெஸ்ட் வேணும்னா என்னென்ன டெஸ்ட் வேணுமோ டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து அங்க டாக்டர் கிட்ட சப்மிட் பண்ணிடுவாங்க. டாக்டர் அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்வார், அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு, தம்பி உனக்கு இருக்கிறது கொரோனா கிடையாது, சாதாரண ஒரு ஃபீவர் தான், நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு மருந்து எழுதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து மருந்து எழுதி கொடுப்பாரு. அந்த மருந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கே கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்துருவாங்க. இப்போ இன்னி போற போக்க பார்த்தா எல்லாமே நீ வீட்டுல இருந்து தான் இருக்கு. இன்னொன்று பார்த்தா ஒரு நியூஸ்ல ஒன்று போட்டிருந்தாங்க, பாத்தீங்களான்னு தெரியும், கல்யாணமே இப்போ வந்து போன்ல வீடியோ கால் எல்லாம் பண்றாங்க. ஆனா பாவிகளை அது வந்து நம்ம நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தோம்,
ஆனால் உண்மையில நடந்துருச்சு. ஸோ அது மாதிரி நீ எல்லாமே வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ காலில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணுற வரைக்கும் இப்போ ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து இதுதான் அதோட அப்கிரேடு. இந்த ஆரோக்கிய சேதுவோட அப்கிரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு கன்சல்ட் டாக்டர், ஹோம் லேப் டெஸ்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபார்மசி, எலக்ட்ரானிக் ஃபார்மசி. அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த போர்ட்டல் நேம் பார்த்தீங்கன்னா மிட்டர் போர்ட்டல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, எக்ஸாம் எழுதுறது ஆன்லைனில் இதே மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணாங்கன்னா நமக்குலாம் செம்ம ஜாலி நினைக்காதீங்க. அதுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு இப்போ நிறைய ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லாம் அப்படிலாம் இருக்குது. வெப்கேமில் வந்து நீங்கள் இப்படி கண்ணை இப்படி அசிச்சா கூட பிடிச்சிருவாங்க. அதில் நான் எலிஜிபிள் போயிடும். நம்ம கீழே அப்படியே கால்குலேட்டர்ஸ் போடலாம்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் பாசிபிள் இருக்குது. இனிமேல் வர்றதுக்கு நிறைய. இது உங்களுக்கு தெரியுமா, ஐசிஐசியோ இல்லை ஆக்சிஸ் பேங்கோ இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் வச்சாங்களே அவங்களோட பிஜிடிபிஎஃப் ப்ரோக்ராமுக்கு, அது ஆன்லைனில் தான் வச்சாங்க. வீட்டில் இருந்துட்டு எழுதுற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் வந்துருச்சு கிட்டத்தட்ட இங்கே வந்துருச்சு. அடுத்து அப்படியே நம்ம ஐபிபிஎஸ்சி எஸ்பிஐக்கு வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா DRDO develops an ultraviolet disinfection tower for the rapid and chemical free disinfection. What is the name of the equipment அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. The right answer for this one is UV blaster அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் என்ன, இன்ஃபெக்ஷன் பரப்பக்கூடிய அந்த கிருமிகளை அழிப்பதற்கு பேரு தான் டிஸ்இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம எதுல பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே மூலியமா, ஞாபகம் இருக்கா, இந்த சானிடைசர் அப்படியே தூவுறது, ஸ்ப்ரே அடிக்கிறது, மானத்துலேருந்து கொட்டை வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்ப்ரே மூலியமாக தான் இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டவர் மாதிரி ஒன்று வச்சு யூவி ரேடியேஷன்ஸ் அப்படி ரூம் ஃபுல்லாக அடிச்சு விட்ருவாங்க. ரூம் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வென்லி யூவி ரேஸ் மட்டும்தான் பாஸ் ஆயிருக்கும். அந்த யூவி ரேஸால அந்த கிருமி தாக்கு பிடிக்க முடியாது, செத்து போயிடும். அதுவுமே ஒன் கைண்ட் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன் தான். இது நிறைய இடத்துல கொண்டு வர போறாங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனிஸ் இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது இடங்களா வரக்கூடிய இடத்த, ஏடிஎம் ஆகட்டும், ஒரு நிறைய பார்பர் ஷாப் ஆகட்டும், அங்கெல்லாம் சும்மா தெளிச்சுக்கிட்டே ஓயாம இந்த வரவங்களை கல்யாண மண்டபத்தில் வர மாதிரி பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிச்சுட்டே எல்லாம் இருக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு யாரா ஒரு ஆள் ஓயாம தெளிச்சுட்டா இருக்க முடியும். இந்த பிடிக்கிற மாதிரி இப்போ எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் வச்சு பிடிக்கிற மாதிரி ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. ஓயாம ஓட்டிட்டா இருக்க முடியும். அதுக்கு பதிலா அந்த மிஷின் வச்சுட்டாங்க. இப்போ அதே மாதிரிதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூவி ரேஸ் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும். யாரும் போக தேவையில்லை, ஆனா கிருமி அழிச்சு போடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம வந்து சும்மா அந்த ஸ்ப்ரே அடிக்காம இந்த மாதிரி வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி took part in the online summit of non-aligned movement. ஓகேங்களா, non-aligned movement contact group. What is the theme of the non-aligned movement அப்படிம்பாங்க. The right theme of the மூமெண்ட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் அகேன்ஸ்ட் கோவிட்-19 அப்படிங்கிறது தான் அந்த தீம். இந்த யுனைடெட் சமிட், இந்த சமிட் மூலியமா கொண்டு வந்த ஆன்லைன் சமிட் தான் அது. ஓகேங்களா, அதோட தீம் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் அகேன்ஸ்ட் கோவிட்-19. ஓகேங்களா, எஸ், வெரி குட், ஷார்ட் வேவ்லென்த், வெரி குட் ஆன்சர், சூப்பர். இது என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இந்த கொரோனாவை எப்படி நம்ம எதிர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் மாதிரி. இப்போ எப்படி நம்ம வீடியோ கால் போட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, நம்ம மோடி வந்து பாத்தீங்கன்னா சமிட்ல கலந்துக்கிட்டு எப்படியா இந்த கொரோனா வலிக்கிறது, இந்த சைனாக்கார மட்டும் எப்படியோ தப்புஸ்டாண்டா, நம்மளால ஏன்டா முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த சப்மிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இதை யார் ஹாஸ்ட் பண்ணாங்கிறது மேபி ஒரு ட்விஸ்டட் கொஸ்டினா வரதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அப்போனா இதை யார் ஹாஸ்ட் பண்ணிருக்கான்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தி சப்மிட் வாஸ் hosted by the current chairman of நாமுடைய சேர்மன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை ஹாஸ்ட் பண்ணிருக்காரு. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தி பிரசிடென்ட் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் ஐசர்பைஜான், ஞாபகம் இருக்கா, ஐசர்பைஜான் அப்படின்னு பார்த்துருப்போம். ஐசர்பைஜான் அவர் பேர் படிச்சுக்கோங்க, அந்த பேர் வந்து எப்படியாவது படிச்சுக்கோங்க. ஓகே, இதோட தீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் அகேன்ஸ்ட் கோவிட்-19. இது யார் ஹாஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா which is very very important. ஓகேங்களா, ஓகே, மகாபலிபுரம் கூட்டிட்டு வந்து இட்லி வாங்கி கொடுத்தது நல்லா செஞ்சுட்டு அப்படின்னு அந்த சைனாக்காரன் தான். ஆமா, அவனுக்கு இட்லி வாங்கி கொடுத்தது பெரிய பிரச்சனை. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா த கேபினெட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் டிசைடட் டு ஸ்டார்ட் தி முக்கிய மந்திரி ரோஜர் கேரண்டி யோஜனா. த கேபினெட் ஆல்சோ டிசைடட் டு ப்ரொவைட் அன் அசிஸ்டன்ட் ஆஃப் rupees how much amount to each of 1 lakh workers registered under the building and other construction workers board அப்படிம்பாங்க. பெரிய கொஸ்டினா இருக்குல்ல, படிக்கவே கடுப்பா இருக்குல்ல, ரொம்ப ஈஸி தான். என்னன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொஞ்ச நாள் கூட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். என்னன்னா இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வர போறாங்க. இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 lakh ஒர்க்கர்ஸ்க்கு, அதாவது
1,00,000 ஜாப் வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க. எத்தனை நாள் வேலை திட்டம், அது மாதிரி தான். அதுதான் ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்ப நம்ம ஊர்ல 100 நாள் வேலை திட்டம் அப்படிலாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்காகவே வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல ஒர்க்கருக்காக ஒரு 120 நாள் வேலை திட்டம் ஒன்று லான்ச் பண்ணாங்கன்னு ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு பார்த்துருந்தோம். அந்த ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்பன்சேஷன் அமௌண்டா கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா விச் இஸ் ₹2,000 2,000 வந்து பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் அமௌண்ட்டா கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது இந்த டேஸ் தான். 120 நாள் தான் இதோடைய வேலை திட்டத்தின் டியூரேஷன். ஓகேங்களா? இந்த ஸ்கீமின் பேர் பாத்தீங்கன்னா முக்கிய மந்திரி ஷஹரி ரோஜர் கேரண்டி யோஜனா. கேரண்டியா உங்களுக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களா. கேரண்டி யோஜனா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ். ஓகேங்களா? ஓகே, வெரி குட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சரஸ் கலெக்ஷன். ஓகேங்களா? பர் டே 2,000 அவ்வளோலாம் இருக்காது. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஏங்க 1,00,000 பேருக்கு 2,000 ஒரு நாளைக்கு கொடுத்தா எங்க போறது எக்கானமி? அப்படிலாம் இருக்காது. மொத்தமா ஒருத்தருக்கும் ₹2,000 அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the Saras collection has been launched on the government e-marketplace portal. According to the initiative, the products of the SHG sellers can be listed in the 5 product categories in the below option which does not sell the product. அதாவது என்ன கேட்கறாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், முக்கியமா செல்ஃப் ஹெல்ப் குரூப்னாலே உமன்ஸ் தான் உள்ள கொண்டு வந்துருவாங்க. அதாவது பெண்கள் சுய உதவி குழு தான் கிராமத்துல வில்லேஜஸ் டவுன்ஸ்ல நிறைய இடத்துல வந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ சுய உதவி குழுன்னு வந்துருச்சா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்துட்டாலே அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள சும்மாலாம் காசு தந்துட மாட்டாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப பெண்களுக்குன்னு இருக்கிற தனித்திறமைகள், ஒருத்தர் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து நல்லா கிராஃப்ட் செய்வாங்க, ஒருத்தர் நல்லா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள இருக்க அந்த தனித்திறமை, ஒருத்தவங்க எந்த திறமையுமே இல்லைன்னு வச்சுப்போமே, அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேர் ஹவுஸா யூஸ் பண்ணிப்பாங்க, அதுக்கு ஒரு காசு தருவாங்க. அந்த மாதிரி என்ன திறமைகள் விமென்ஸ் இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்றதா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். இப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல அந்த ப்ராடக்ட், அது 5 கேட்டகரிக்குள்ள அடைச்சிட்டாங்க. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் 5 கேட்டகரிஸ் அடைச்சிட்டாங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா அந்த 5 கேட்டகரிஸ்ல அடங்காத ஒரு கேட்டகரி இதுல எது அப்படின்னு கேட்கறாங்க. ரைட் ஆன்சர் இஸ் க்ளோத்ஸ். ஆஃபீஸ் ஆக்சசரிஸ் கிடையாது, க்ளோத்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி, இந்த ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோம்ஒர்க், இது நீங்க வந்து அடுத்த பேஜ்ல நான் ஆன்சர் வச்சிருக்கேன், பட் ஆனால் ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோம்ஒர்க். இதுதான் அந்த 5 கேட்டகரிஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 கேட்டகரிஸ். கண்ணு தெரியுதா? எனக்கு லைட்டா தெரியல. ஓகே, ஒன்று பாத்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட்ஸ். ஓகேங்களா? சரஸ் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ். அடுத்து ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, ஹேண்ட்லூம்டு டெக்ஸ்டைல்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராசரி அண்ட் பேண்ட்ரி. ஓகேங்களா? கிராசரி அண்ட் பேண்ட்ரி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆக்சசரிஸ். அண்ட் லாஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஹெல்த் கேர் அண்ட் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ். இது 5 கேட்டகரியில மொத்தம் அவங்க ப்ராடக்ட்ஸையும் பிரிச்சுட்டாங்க. உங்களுக்கு அது இங்க நான் வந்து நீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணிக்க. க்ளோத்ஸ் மட்டும் அதில் வராது, அதுக்கு பதிலாக அந்த ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போயிடும், க்ளோத்ஸ்லாம் வராது. ஓகேங்களா? இல்லை என்னன்னா ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆக்சசரிஸ், கிராசரி அண்ட் பேண்ட்ரி, பர்சனல் அண்ட் ஹைஜீன் கேர். க்ளோத்ஸ்ன்னு தனியாக வராது, அது ஹேண்ட்லூம்ஸ்குள்ள வந்துவிடும். ஓகேங்களா? ஸோ எஸ். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு கொஸ்டின். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்சஸ் எக்ஸிட் ஆப் ஃபார் தி ஸ்டாண்டர்ட் பீப்புள் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம ஊர்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்காக வெளியூர் போயிருப்பாங்க, திடீர்னு லாக்டவுனை போட்டாங்க, எப்படி திரும்பி ஊருக்கு வந்திருப்பாங்க? அதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து என்ன செய்யறாங்கன்னா, நீங்க வெளியூர்காரங்களா எங்க ஊர்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த எக்ஸிட் ஆப் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க ஊருக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ரைட் ஆன்சர் இஸ் வெஸ்ட் பெங்கால் தான் ரைட் ஆன்சர். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயிங் ஹோம். இது என்ன செய்யறாங்கன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நியூஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய 1-2 முக்கியமான நியூஸ் மட்டும் இருக்கு. யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் செக்ரட்டரியுடைய பெயர் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை லான்ச் பண்ணவங்களா ஹோம் செக்ரட்டரி வந்து பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்னு எழுதி வச்சிருந்தேனே. ஓகே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெஸ்ட் பெங்காலுடைய கவர்மெண்ட் வெப்சைட்டோட நேம் எங்கே பங்களா, எங்கே பங்களா, பங்களாவை காணுமே அப்படிங்கிற மாதிரி எங்கே பங்களா அப்படிங்கிறது தான் அந்த வெஸ்ட் பெங்காலுடைய கவர்மெண்ட் வெப்சைட்டினுடைய நேம். அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க கொஸ்டின்ல. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிட் ஆப்பை யூஸ் பண்ணி அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உங்க ஊருக்கு அவங்களை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒரு 2 விஷயங்கள் மட்டும் தான். இதில் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேலா? ஸோ அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா the last current affairs, today's current affairsல லாஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ் has decided to run trains to move workers. சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ அவங்க வெளியே எக்ஸிட் ஆப் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் எப்படி போவான்? ட்ரெயின் விட்டுருவாங்க.
ஓகே, ட்ரெயின் விட்டுருவாங்க. ஓகே, அந்த ட்ரெயின் விடுறது யாரு? இந்தியன் ரயில்வே சிஸ்டம் தான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இல்ல, ரயில்வே ஸ்டேட்டஸ்ல. ஓகே, ஸோ இந்தியன் ரயில்வே சிஸ்டம் டிசைட் டு ரன் ட்ரெயின்ஸ் டு மூவ் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ், pilgrims, tourists, students and other persons at different places due to the lockdown. அந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் நேம் என்ன? ஓகே, அந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைட் ஆன்சர், எக்ஸாக்ட்லி ரைட் ஆன்சர், ஷர்மிக் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் தான். இது என்னதுக்காக யூஸ் பண்ண போறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம், தெலங்கானா டு, ஓகே, தெலங்கானா டு இன்னும் ஒரு ஸ்டேட், எந்த ஸ்டேட்? ஜேல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அந்த ஸ்டேட்டுக்கு இருக்கிற மைக்ரன்ஸை வந்து இந்த ஜார்க்கண்ட்ல இருக்கிற நானே வளர்றேன். ஓகே, ஜார்க்கண்ட்ல இருக்கிறோம், தெலுங்கானால இருக்கிற பீப்புள்ஸ், அதாவது ஜார்க்கண்ட் பீப்புள்ஸ் தெலுங்கானா வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களை கூட்டறதுக்காக போறாங்க. அதுக்கு ஒரு ட்ரெயின் விட்டுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ரயில்வேஸ் மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போறாங்க.